இதுக்கப்புறமாக இந்த ட்ராமாவை பார்க்கணும் அப்படின்னா நான் ஒரு விஷயத்த சொல்கிறேங்க, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. பொதுவாக எல்லா ட்ராமாவோட எண்டிங்கில் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் இப்போ சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ஸ்லோ பர்னிங் மெலோ ட்ராமா தெரியும் இல்லையா? அதே மாதிரி இதுக்கப்புறம் இந்த ட்ராமா ஸ்லோ பர்னிங் ரிவெஞ்ச் ட்ராமாவாக மாறிடும். எல்லாம் தெரிஞ்சிருச்சுலடி, போடி சொல்லிடி, அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு நம்மளுக்குள்ள 1000 விஷயங்கள் தோணும். ஆனால் இந்த கதை அப்படி போகாதுங்க. யோன் அப்படிங்கிற ஒரு பொண்ணோட வாழ்க்கையோட நிம்மதியை மொத்தமாக கெடுத்தது ஒருத்தி யாரு? ரூனா. அந்த பொய்யால் அவ கட்டுன மாளிகை அவ குடும்பம். அந்த குடும்பத்தை ஒரே பொய்யல்ல சடக்குன்னு அழிக்காம ஒவ்வொரு செங்கலா யோன் எடுப்பா. நான் அதையே இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் இதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ட்ராமாவில் வர்ற விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களால் முழுமையாக உள்வாங்கிக்க முடியும், நல்லா என்ஜாய் பண்ண முடியும், கொஞ்சம் புரிஞ்சுக்கவும் முடியும். நான் வாட்ச் பண்ணப்போ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமாக தான் இந்த ட்ராமா நான் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணேன். ஸோ அதனால தாங்க இதை சொல்லிட்டதுக்கப்புறம் கதையை ஆரம்பிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்க போகிறது 46வது எபிசோட். இது வரைக்கும் 45 எபிசோட் பார்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உன் அம்மா வரமாட்டா, உன் அம்மா செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரீஜா சொல்லிட்டு போனது பாவம் குழந்தை. மனசு நொந்து போய் அம்மாவை நினச்சி ஏங்கி போய் உயிர் வாழணும் அப்படிங்கிற ஆசையே போய் இந்த குழந்தை செத்து போச்சு. அதே மாதிரி தூகியும் இறந்து போயிட்டாங்க. ஆனால் எல்லாரும் யோன் இறந்து போயிட்டதாக நினைக்கிறாங்க. ஸோ யோனும் குழந்தை இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு ஒரு வகையான நிம்மதியில தான் ஸ்ரீஜாக்கும் காங்தேக்கும் கல்யாணம் நடக்குது. ஆனால் ஒரு பச்சை மண் அது சாவுக்கு காரணமாக இருந்தவளுக்கு ஆண்டவன் குழந்தைய கொடுப்பானா? அதனால ஸ்ரீஜாவோட வயிற்றுல இருந்த குழந்தையும் கலைஞ்சிருது. தூகியோட இடத்துக்கு யோன் வந்துட்டா. நான் தான் யோன், தூகிங்கிறவ இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லாததுக்கு காரணம் தன்னோட இந்த நிலைமைக்கு காரணமானவங்களையும் ஈவன் அங்கே தூகி வந்ததுனால நான் நெருப்பிடிச்சு தூகி இறந்து போனாங்க. ஸோ என் குழந்தைக்கும் என்னோட ட்வின் சிஸ்டரான தூகி கடைசியாக தான் நான் அவளை பார்த்தேன். ஆனால் நாங்கள் 2 பேர் கொஞ்சம் மனம் விட்டு பேசிக்கிற அளவுக்கு கூட எங்களுக்கு டைம் இல்லாமல் போனதுக்கான காரணம் எல்லாமே ரூனா தான் இல்லையா? ரூனா தேவையில்லாமல் யோன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பலன்னு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது இல்லையா? ஸோ அந்த பழிவாங்கலுக்காக தான் தான் தூகியாகவே இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டா. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக அந்த ஆர்டிக்கலை பாதியில் நிறுத்தியிருப்பா தூகி. பென்ட்ரைவை பார்க்கிட்ட கொடுத்துட்டு இதை பப்ளிஷ் பண்ணுறதும் பப்ளிஷ் பண்ணாததும் உங்கள் விருப்பம் அப்படின்ட்டு போயிருப்பாங்க. இன்னொரு காப்பி இந்த லேப்டாப்பில் இருக்குது. விட்ட கதையை யோன் தொடர்றா. என்னென்னலாம் இன்னும் எழுதணுமோ அது எல்லாத்தையும் எழுதுறா. பப்ளிஷ் பண்ணாலாம், இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம கண்டினியூவாக பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம். யோன் தூகி அப்படிங்கிற அந்த பேரோடு இங்கே வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாக அம்மா அப்பான்னு இவங்களை கூப்பிட ஆரம்பிக்கிறா. இந்த வீட்டில் கொஞ்சம் நம்ம ஜெல் ஆகணும் அப்படிங்கிற முயற்சி பண்ணுறா. அட் த சேம் டைம் தனக்கெல்லாம் ஞாபகம் வந்தது அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறது இல்லை. அம்னீஷியா இருக்குது, நிறைய விஷயங்கள் மறந்து போச்சு அப்படிங்கிறது ஒரு போர்வை. ஏன்னா தூகி அப்படிங்கிற ஒரு பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறது யோனுக்கு தெரியவே தெரியாது இல்லையா? ஸோ இந்த மறதி அப்படிங்கிறது அவளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எகேன் தான் ரிப்போர்ட்டராக கண்டினியூ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படுறா யோன். ஆனால் இது அவங்க அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. இதை பாரு ப்ளீஸ், உனக்கு மறந்து போனதெல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா ஞாபகப்படுத்து. எனக்கு புரிஞ்சுக்க முடியுது, ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டை நீ சந்திச்சுட்டு வந்திருக்கேன், அதனால மறந்து போச்சு. ஆனால் தயவுசெய்து ஞாபகப்படுத்து. நீ ரிப்போர்ட்டராக இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு பிடிக்காதது செய்யாத, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு போவாங்க. அப்படி போனவங்க 2 எடுத்து வச்சவங்க திரும்பி உன்னோட பழைய ஹேர் ஸ்டைல் தான் எனக்கு பிடிச்சிருந்தது தூகி, இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த பக்கமாக காங்தே இதுக்கப்புறமாக இந்த ஸ்ரீஜாவோட வீட்டில் தான் வாழ போகிறாரு, வாக்கப்பட்டிருக்காரு இல்லையா? ஸோ ஆஃபீஸ்க்கு கிளம்புற சமயத்தில் நிறையா பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நானும் ஆஃபீஸ்லேருந்து ஜாயின் பண்ணணும், என்னோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்ட்டு வரப்போ அப்போ தான் ஜாங்கும் கிளம்பி வருவாங்க. 2 பேரும் அப்படியே பேசிப்பாங்க. பாருங்க, இப்படி ஒரு மருமக என் பக்கத்தில் இருக்கிறது 1000 சோல்ஜர்ஸ் என் பக்கத்தில் இருக்கிற மாதிரி அப்படின்னு இவரு சொல்ல, இப்படி ஒரு ஹேண்ட்ஸமான மாமனர் என் பக்கத்தில் இருக்கிறது 2000 சோல்ஜர்ஸ் என் பக்கத்தில் இருக்கிற மாதிரி அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மருமகனான காங்தே சொல்ல, அடடா என்ன கருமாந்திர காட்சி அப்படின்னு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ரீஜாக்கு ஆஃபீஸில் ஒரு பொசிஷன் போட்டு கொடுக்கணும் இல்லைங்களா? அது அங்கிள் பார்க்க விட அதிகமான பொசிஷனாக இல்லாமல் அவரை டைரெக்டாக நான் ஆர்டர் பண்ணுற மாதிரி இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அவர் பொசிஷனுக்கு மேலே என் பொசிஷன் இருந்தால் நல்லா இருக்காதுல்ல அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு ரூனாக்கு கோவம் வந்துடுது. பேசாமரு, அப்புறம் எப்படி கம்பெனி பொறுப்பு எல்லாத்தையும் நாம கையில் எடுத்துக்கிறது, அதனால உனக்கு பார்க்க விட அதிகப்படியான பொசிஷன் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறப்போ பார்த்து போயிட்டு வாங்க அப்படி இப்படின்ட்டு கொஞ்சிக்கிட்டே இருப்பா காங்தேவை. யாரு? ஸ்ரீஜா. இவங்க அம்மாவுக்கு பிடிக்கல. இதை பாரு, காங்தேக்கு ரொம்ப இடம் கொடுக்காத, காங்தேவை உனக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி வச்சுக்கோ, அந்த கம்பெனி உன் கைக்கு வரணும், அடுத்தது அந்த கம்பெனிக்கு நீ தான் பிரசிடென்ட் ஆகணும், அதாவது உங்க அப்பா பிரசிடென்ட் ஆகணும், அதுக்கப்புறம் நீ பிரசிடென்ட் ஆகணும், அந்த மாதிரி பார்த்துக்கோ, உனக்கு ஒரு விசுவாசமான நாய் மாதிரி வச்சுக்கோ அப்படின்னாங்க. என்னவா இப்படி பேசிட்டு இருக்க, அவன் என் ஹஸ்பண்ட், காங்தே இப்போ இப்படி நாயகின்னு பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு கொஞ்சம் கோவம் வந்துடும். இங்கே தூகியோட அம்மா யோனை கையோடு கூப்பிட்டு உன்னோட பழைய ஹேர் ஸ்டைல் தான் எனக்கு பிடிச்சிருந்தது, அதுதான் நீ வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி விட்டுடுறாங்க.
உனக்கு பிடிச்சிருக்கு தானே, இதான் ஞாபகம் வந்ததா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஞாபகம் வரல, ஆனால் எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட யோன் பாதி தூக்கி மாதிரி நடந்துப்பாங்க. அதுக்கப்புறமாக இங்கே டேரக்டர்ஸோட மீட்டிங் இருக்குது. அதில் ஸ்ரீஜாவோட ரெஷ்யூம் எல்லாம் பார்க்குறாங்க. அவன் நல்லா படிச்சிருக்கா, ஏன் அமெரிக்கா கூட போயிட்டு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட படிப்பெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கா, இதை பற்றியெல்லாம் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாருமே ஜிங்ஸாக தான் அடிக்கிறாங்க. வரட்டும், அந்த பொண்ணுக்கு நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்து கேட்குறதுக்கு இதுக்கு நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, நானே என் அப்பாவோட பையன், இந்த கம்பெனியோட சேர்மனோட பையன் அப்படிங்கிற அந்த பொசிஷன் எனக்கு கிடச்சிருக்கு, நானே நெப்போட்டிசம் மூலியமாக வந்தோம் அப்படிங்கிறதுனால என்னால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சரி, இப்போ நம்ம ஸ்ரீஜாக்கு அந்த பொசிஷனை கொடுக்கலாம், அவங்க பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் மற்ற எம்ப்ளாயிஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அப்படின்னா ஒன்றா ஸ்டெப் டவுன் பண்ண சொல்லுவோம், இல்லை ப்ரமோஷன் கொடுப்போம் இல்லையா, அதெல்லாம் கொடுக்கணும். அப்படிங்கிறப்போ ஜாங்கிறது கண்டிப்பாக என் பொண்ணாகவே இருந்தாலும் அவள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை அப்படின்னா நம்ம மற்ற எம்ப்ளாயிஸ் எப்படி ட்ரீட் பண்ணுவோமோ அப்படி தான் ட்ரீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்கே ஆஃபீஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்ரீஜாக்கு அம்மா டைரக்டர் மீட்டிங்கில் என்ன நடக்கும்னு தெரியலம்மா, பக்குன்னு இருக்குமா, ஏன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, நீ இந்த கம்பெனியோட சேர்மனோட பேத்தி, நான் ரிஜெக்ட் பண்ணுறது தெரியும் யாருக்கடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ ஜாங் ஃபோனை இங்கே ஆஃபீஸில் வச்சுட்டு போயிட்டார் போல இருக்கு. அப்பா ஃபோன் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வரப்போ கூட யாருன்னு பார்க்குறேங்கிறாங்க. என்னங்க யாருங்க சொல்லுங்கள், நான் இந்த மாதிரி ஜாங்கோட ஒய்ஃப் தான் பேசுகிறேன் அப்படிங்கிறப்போ, அப்படியா, ஆக்சுவலாக நாங்கள் ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, அந்த ஸ்டோரியோட உண்மைத்தன்மை பற்றி ஒரு சில விஷயங்கள் அவர்கிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. அப்படியா, அப்படின்னா ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ காங்தே, ஸ்ரீஜா, அதுக்கப்புறம் இவங்க 3 பேரை பற்றின ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் சரியான பர்சன் கிட்ட தான் பேசியிருக்கீங்க, என் ஹஸ்பண்ட் ஜாங்க கிட்டே இல்லை, என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பேசுகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் இந்த மேகசின் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறேன், இது தாங்க ஸ்டோரி அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த ஸ்டோரி தான் நம்ம யோன் தூஹி பாதியில் விட்ட ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நம்ம தூஹி எந்த மேகசின் கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்களோ அதே கம்பெனியில் தான் உட்காந்துட்டு இருக்க லேடியும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. யோன் இவங்க கிட்ட இந்த ஆர்டிக்கலை நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனால் இதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத பரிசோதித்து பார்த்து தானே ரிலீஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக சம்மந்தப்பட்டவங்க கிட்ட பேசியிருக்காங்க. ஏன்னா இது ஜோடிக்கப்பட்ட கதையாக இருந்தது அப்படின்னா சம்மந்தப்பட்டவங்க இந்த மேகசின் கம்பெனி மேலே கேஸ் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் கூப்பிட்டு கேட்க அவ என்ன சொல்லுவாருன்னா, ஆமாம் எல்லாம் உண்மை நான் சொல்லுவா, இல்லை இது மொத்தமும் போய் கட்டுக்கதை அப்படிங்கிறாங்க. அப்படியே மேடம், அப்படி நீங்கள் சொன்னோன்னா என்னால் அதை ஏற்றுக்க முடியாது. ஒரு சில விஷயங்கள் இந்த ஸ்டோரி உண்மை அப்படிங்கிற மாதிரி எங்ககிட்ட ஆதாரங்கள் இருக்குது. நான் வேணும் இப்பொழுதுக்கு இந்த ஆர்டிக்கலை ரிலீஸ் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணி வைக்க முடியும். ஆனால் நான் இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறேன். இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோரி உண்மைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமாக உங்களை கூப்பிட்டு பெர்மிஷன்லாம் கேட்க மாட்டேன், நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறாங்க. ரோனா அந்தளவுக்கு போக விடக்கூடாது அப்படின்ட்டு பாருங்க, இந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணாதீங்க, அதுக்கு பதிலாக நான் வேற ஒன்று சொல்கிறேன், அந்த டீலிங் பக்காவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. இந்த பக்கமாக சேர்மன் அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட நினைவுகள்லாம் அஸ்தியில் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு செகண்ட் ஒய்ஃபோட மரியாதை செலுத்துறாங்க. அதுக்கப்புறமாக பார்க்கோடாமல் வெளியே போய் நின்றுப்பாங்க. தன்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கிட்ட மானசீகமாக பேசுகிறாரு. ஒரு மனுஷன் தன்னோட இறுதி காலத்தில் தான் நிறைய விஷயங்களை உணர்வான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ நிறைய விஷயங்களை உணர்ந்துட்டு இருக்கேன். நான் சீக்கிரமாக இறந்து போயிடுவேன், எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. நான் இறந்து போனதுக்கப்புறமாக உங்ககிட்ட தான் வருவேன். அதுக்கு முன்னாடி நீ கவலைப்படாத. நம்ம பொண்ணான ரூனாக்கு சில விஷயங்கள் பண்ணணும்னு நீ ஆசைப்பட்டேன் இல்லையா, அதில் அதையும் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் நான் 2வதாக கல்யாணம் பண்ணிட்டதை பற்றி கண்டிப்பாக உனக்கு ஒரு கோவம் இருக்கும். ஆனால் அதில் இந்த பொண்ணோட தப்பு எதுவுமே கிடையாது. தப்பு பண்ணாமல் நான் தான். நான் செத்து அங்கே வர்றப்போ நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் தயவு செய்து என்னோட செகண்ட் ஒய்ஃபையும் பார்க்கையும் நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிட்டு வந்துடுவார். இங்கே ரூனா வீட்டுக்கு வந்தவ, அம்மா இது உனக்காக தான் நான் பண்ணியிருக்கேன், உன் ஆத்மா சாந்தி அடையும் அப்படிங்கிறாங்க. என்னத்தை பண்ணான்னு தெரியல. இந்த பக்கம் இவங்க வீட்டுக்கு வராங்க யார், சேர்மனோட செகண்ட் ஒய்ஃபும். அப்போ மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் கார்லேருந்து இறங்குற செகண்ட் ஒய்ஃபை சூழ்ந்துக்கிட்டு, சொல்லுங்க சேர்மனோட முதல் மனைவி நோய்வாய்ப்பட்டு இருந்தப்பவே உங்களுக்கு சேர்மனுக்கும் அஃபேர் ஸ்டார்ட் ஆயிடுச்சாமே. அது மட்டும் இல்லாமல் சேர்மனோட பெரிய பொண்ணான ரூனாவும் நீங்களும் ஸ்கூல்மேட் ஆமே. அவ்வளோ வயசு வித்தியாசத்தில் உங்கள் ஃப்ரெண்டோட அப்பாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிக்க, இது வரைக்கும் மீடியா பீப்புளுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருந்தது. இப்போ எப்படி தெரிய வந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கும் தெரியும். ரூனா தான் போட்டு கொடுத்துருக்கா, என் பொண்ணோட ஸ்டோரி நீங்கள் ரிலீஸ் பண்ணாதீங்க, அதுக்கு பதிலாக நான் இந்த ஸ்டோரியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேரம் பேசியிருக்கா. ஏன்னா பணத்தை வச்சு அவங்கள மடக்க முடியாது அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. அதனால தான் இந்த நியூஸ் அவள் கொடுத்துருக்கா. எப்படி ஃபேஸ் பண்ணுறது, மீடியா பீப்புளுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் எப்படியோ சமாளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. சேர்மனை பார்த்துட்டு, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எதுக்கு இப்போ தேவையே இல்லாமல் கடந்த காலத்தை கொண்டு வராங்கன்னு தெரியல அப்படிங்கிறப்போ, இதை பாருமா எனக்கு எந்த கவலையும் கிடையாது, நீ தைரியமாரு, இதுக்கப்புறம் தான் நீ நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஆனால் இவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆன்லைனில் நியூஸ் எல்லாம் போயிட்டுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் பார்க்குறாங்க. இவங்களை பற்றி திட்டி கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்க்குறப்ப இவங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த பக்கம் சேர்மனுக்கு ஒரு மாதிரி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது, நெஞ்செல்லாம் படப்பட நடிச்சுக்குது. உடனே இவருக்கு தெரிஞ்ச டிடெக்டிவா இல்லை யார் என்னன்னு தெரியல, அவங்களுக்கு கால் பண்ணி, டைம் இல்லை, இப்போது என்னை பற்றியும் என்னோட மனைவியை பற்றி நியூஸ் வந்துட்டு இருக்கு இல்லையா, செகண்ட் ஒய்ஃபை பற்றியும், அந்த நியூஸை கசியை விட்டது யாரு அப்படிங்கிறத தயவுசெய்து எனக்கு சீக்கிரம் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், எனக்கு அதிக டைம் இல்லை, சீக்கிரம் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இவர் சொல்ல,
இந்த பக்கம் பார்க்க இந்த நியூஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவரோட எக்ஸ் ஒய்ஃப்க்கு கால் பண்ணி ஏன்டி இப்படி பண்ண, நான் தான் வந்து எல்லா பழியும் நானே ஏற்றுக்கிட்டேன் இல்லையா, உன்னை பற்றி நான் எங்கே தவறாக பேசல இல்லையா, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ பார்க் ரொம்ப குதிக்காத, நான் எல்லாம் இந்த ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணலை, நான் தூகி எனக்கு கடைசியாக வந்து பார்த்தப்பவே ஆர்டிக்கல் நான் வந்து என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் சேகரித்து வச்சுருந்தேனோ அதை அவகிட்ட கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. தூகி அப்போது இந்த ஆர்டிக்கலுக்கு நீதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தூகி மேலே வந்து பார்க்குக்கு கோவம் வருது. இந்த பக்கமாக சேர்மேன் வந்து ஒருத்தர்கிட்ட பொறுப்பு கொடுத்துருந்தாரு இல்லைங்களா, ஒரு மறுபடியும் கால் பண்ணுறாங்க. சொல்லு, இந்த ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணது யாரு சொல்லு அப்படிங்கிறப்போ, இல்லை சார் நீங்கள் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது நல்லது, இதை பாரு எனக்கு வந்து உயிர் போகிற மாதிரி இருக்குது, தயவுசெய்து சொல்லு அப்படிங்கிறப்ப அந்த பக்கம் இருக்கிற பர்சன் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாங்க. என் பொண்ணு தானே, என் பொண்ணு ரூனா தானே அப்படிங்கிறப்போ சார் அப்படின்னு இழுக்க, எஸ் நான் கணிச்சது சரியா போச்சு, சரி என்னோட உயில் பிரகாரம் என்ன பண்ணணுமோ எந்த மாற்றம் இல்லாமல் அப்படியே பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிகிட்டு இருக்கிறது லாயர் கிட்ட தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமாக இவருக்கு குடிக்கிறதுக்கு என்னமோ எடுத்துகிட்டு வருவாங்க அவங்க செகண்ட் ஒய்ஃப் வந்துட்டு, என்னங்க இங்கே பாருங்க அப்படிங்கிறப்போ சேர்மேன் கிட்ட மூச்சு பேச்சே இல்லை, பயந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னங்கன்னு உலுக்கி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சீனை அப்படியே கட் பண்ணால் நம்ம யோனை பார்க்கறதுக்காக வந்து நிற்கிறாங்க பார்க். துஹி நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை, இதுக்காக அந்த ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணேன், இதை சொன்னேன் இல்லையா என்னோட எக்ஸ் ஒய்ஃபோட பிரச்சனை இல்லை, நான் ஏன் மாட்டிகிட்டு இருக்கேன், நான் ஏன் எல்லா பழியும் ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த இதுக்கப்புறம் கிளற மாட்டேன் நீ சொல்லியிருந்தேன், எனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன் இல்லையா, இதுக்கு அந்த ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ண அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் ஒரு தூகியை நினச்சிட்டு பேசுகிறீங்க இல்லைங்களா, அந்த தூகி நான் கிடையாது, எனக்கு உங்ககிட்ட பேசி பழகின எந்த ஞாபகம் இல்லை அப்படிங்கிறப்போ உன்னோட அம்னீஷியாவை நீ ஏதாவது ஆயுதமாக பயன்படுத்திக்கிறியா, நீ என்கிட்ட கொடுத்த பென்ட்ரைவை நான் ரிலீஸ் பண்ணல அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையில பார்த்துட்டு இருக்கியா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்ன பேசுகிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிறாங்க. இல்லை தூகி நீ என் முதுகில் குத்துவேன்னு எனக்கு தோணலை, ஆனால் நீ என் முதுகில் குத்திருக்க அதை நான் உணரப்ப எனக்கு வலிக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு மாதிரி ஆயிடுது இவனுக்கு. ஓகே அப்போ இவர் வந்து நம்ம ட்வின் சிஸ்டரான தூகியை ரொம்ப உயிருக்குயிராக காதலிச்சிருக்காரு அப்படிங்கிறது இவனுக்கு நல்லா புரிஞ்சு போயிடுது. அதனால இதை பாருங்க, நான் உங்ககிட்ட பேசி பழகிற ஞாபகம் எனக்கு இல்லை, நீங்கள் இப்போ இருக்கிற தூகி கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, கடந்த காலத்தில் இருந்த தூகியை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் அந்த தூகி கிட்ட நீங்கள் பேசி பழகிருப்பீங்க இல்லையா, ஸோ அவள் எப்படிப்பட்டவ, உங்கள் முதுகில் குத்தக்கூடியவளா அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணுவாளா உங்கள் நம்பிக்கை அவள் கெடுப்பாளா அப்படிங்கிறத நீங்கள் நம்புறதை பொறுத்து இருக்கு, இதை தவிர்த்து உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்குறப்போ அப்போ தான் அம்மா கிட்ட இருந்து கால் வருது, அப்பா இறந்து போயிட்டார் அப்படிங்கிற நியூஸ் வந்ததும் அப்படியே ஆடி போயிடுறாரு பார்க்கு. ஸோ இந்த ஆர்டிக்கலை பார்த்துட்டு தான் அப்பாவுக்கு ஏதாவது ஹார்ட் அட்டாக் வந்திருக்கணும் அப்படின்னு பார்க்குக்கு புரியுது. தூகி இதுக்கு நீ காரணமாக இருந்திருந்த அப்படின்னா சத்தியமாக என்னால் மன்னிக்க முடியாது அப்படின்ட்டு போகிறாங்க. இது யோனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அச்சச்சோ நம்ம ட்வின் சிஸ்டர் தூகியும் பார்க்கும் காதலிச்சிருக்காங்க, இப்போ நடந்த ஏதோ ஒரு பஞ்சாயத்தில் நம்ம ட்வின் சிஸ்டரை தான் வந்து இவர் தப்பாக நினைக்கிறாரு, ஆனால் அவள் உயிரோடு இல்லை, அவளை பற்றி வந்து அவனோட காதில் நான் பார்க்க தப்பாக நினைக்கக்கூடாது அப்படின்ட்டு அது என்ன எதுன்னு விசாரிக்க போகிற பார்த்தா தெரியுது இவ கொடுத்த ஆர்டிக்கலை தவிர்த்து வேறு ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி கேட்கறதுக்கு நீங்கள் கொடுத்த ஸ்டோரியெல்லாம் ஏதோ நீங்கள் கற்பனையில் எழுதின மாதிரி இருந்தது, அதில் உண்மைத்தன்மை குறைவாக இருந்தது, அதனால தான் 100% உண்மையாக எங்களுக்கு ஒரு ஆர்டிக்கல் கிடச்சிது, அந்த ஸ்டோரியை நாங்கள் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஐயோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் தான் இருக்குது இவனுக்கு. அந்த சமயத்தில் அம்மா வந்து மெடிசனை மறந்துட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஒன்றுமே புரியாமல் யோன் பார்க்குறப்போ, இதை பாருமா உனக்கு பழசெல்லாம் மறந்துடுச்சு, ஆனால் உனக்கு ஹார்ட்டில் வந்துட்டு ஒரு சர்ஜரி நடந்திருக்கு, அதனால நீ டெய்லி இந்த மெடிசன் எடுத்துக்கணும், இப்போ உனக்கு அம்னீஷியா மறந்து போயிட்டேன், ஆனால் அம்னீஷியா இல்லாதப்பவே இந்த மாத்திரை எடுத்துக்கா மறந்து போயிடுவேன், நான் தான் கொண்டு கொடுப்பேன், ஒழுங்காக போட்டுக்கோ அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமாக்கு தான் தூகிக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, அந்த சர்ஜரிக்காக மெடிசன் எடுத்துகிட்டு வந்திருக்கா அப்படிங்கிறதே இவனுக்கு தெரிய வருது. இந்த பக்கம் ரூனாவை காட்டுறாங்க. ரூனாவுக்கு அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் தெரிய வந்ததும் ரொம்ப வருத்தப்படுறா. அப்பா இந்த ஒரு நியூஸை உங்கள் மனசால் ஏற்றுக்க முடியலையா, நீங்கள் அவ்வளோ வீக்கான பர்சனா, அடியே என்னோட சித்தி, நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு உனக்கு நான் விரிச்சவலை, என் அம்மா இடத்துக்கு நீ வந்ததை ஏற்றுக்க முடியாமல் உனக்காக நான் டார்கெட்டாக வச்சதை என் அப்பா எடுத்துக்கிட்டாரு, உன்னால தான் இப்போ அப்பாவோட உயிரையே போக்கக்கூடிய மகளாக வந்து நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அலறா. ஆக்சுவலாக அங்கே இந்த ரூனா இருக்கா இல்லையா, அவள் எந்த தப்புமே பண்ணாத ஒரு பரிசுத்த ஆத்மாங்க, அவளை சுற்றி இருக்கிறவங்க தான் அவளை எல்லா தப்பு பண்ண வைக்கிறாங்க. ஸோ க்ரூயல் வேர்ல்டு. இந்த பக்கம் சேர்மேன் அந்த பெட்லேயே வந்துட்டு முகமல் வரைக்கும் மூடி படுக்க வச்சுருப்பாங்க. அப்போ லாயர் வந்திருப்பாங்க. இந்த மாதிரி அடுத்த சேர்மேனாக வந்துட்டு யார் இருக்கணும் அப்படின்னா ஜாங் தான் இருக்கணுமா, ஆனால் அவர் தான் வந்து நிலையான சேர்மேன் கிடையாது, இடைக்கால சேர்மனாக இருந்து கம்பெனியை வழி நடத்துவார். இப்பொழுதைக்கு அந்த உயிரில் இருக்குது இது ஒரு விஷயத்தை தான் உங்கள் 2 பேர்த்துக்கிட்ட என்னால் சொல்ல முடியும், மற்றது எல்லாமே குறிப்பிட்ட டேட்டில் தான் நான் வந்து அந்த உயிரை பிரித்து படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் குடும்பமே வந்து லபோதிபோன்னு அழுக, கடைசியில் இந்த கோபத்தை எல்லாத்தையும் இந்த சித்திக்காரி பார்க்கோட அம்மா மேலே வந்துட்டு காட்டுவா. இதுக்கெல்லாம் காரணம் நீ தாண்டி, நீ மட்டும் ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்திருந்த அப்படின்னா, என் அப்பாவோட வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்த அப்படின்னா, என் அம்மாவோட இடத்த எடுத்துக்காமல் இருந்திருந்தேன்னா இதெல்லாம் நடந்திருக்காது அப்படிங்கிறப்போ சரி ஆதங்கத்தில் அலறா அப்படின்ட்டு தான் பார்க் விட்டுருவான். பட் அந்த அம்மாவை போட்டு இந்த உழுக்குறப்போ கோவம் வரும் இல்லையா, ஏய் தள்ளு அப்படின்னு தள்ளி விட்டுருவான். இது ரூனா வந்து எதிர்பார்க்கல. அப்பா செத்து கிடக்கிறாரு, எனக்கும் உனக்கும் ஒரே அப்பா தான், அம்மா வேறையா இருந்தாலும் கொஞ்சமாவது அந்த இறந்து போன மனுஷனோட உடம்புக்காவது மரியாதை கொடு அப்படிங்கிறப்போ அப்படியே ரூனா பக்கத்தில் வந்துட்டு
இதை பாரு, நீ பண்ண பாவத்துக்கு உன் பையன் பார்க் அனுபவிப்பான் அப்படிங்கிறப்போ பார்க்குக்கு கோவம் வந்துடும். இதை பாரு, ஃபர்ஸ்ட் நீ செஞ்ச பாவத்துக்கு எப்போ போய் அனுபவிப்பா அப்படிங்கிறது யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே பதில் கொடுத்துருவாங்க. எங்கள் அம்மாவும் பையனும் இப்போ தான் எல்லாம் உண்மையை தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ இவன் தான் நம்ம பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பாசமால தான் சாப்பாடு சமைச்சு வைக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சேர்மேன் எடுத்ததுக்கு இறுதி மரியாதை செலுத்தணும் இல்லையா? ஸோ அதுக்காக தூகியோட அப்பா மிஸ்டர் பிக் கிளம்பிட்டு இருப்பாங்க. அது நம்ம யோனுக்கு தெரிய வர்றப்போ அச்சோ, அப்போது அந்த ஆர்டிக்கலை பார்த்தே சேர்மேன் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. சரிம்மா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற சமயத்தில் இல்லைப்பா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே யோன் வருவா. இந்த பாருங்க, நான் தியூகி யோன் மாற்றி மாற்றி பேசுறதுனால கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. தூகி இறந்து போயிட்டாங்க, ஆனால் நம்மளுக்கு யோனுன்னு தெரியும், அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் தூகியாக தெரியும். அதனால நான் மாற்றி மாற்றி சொல்லுவேன். இங்கே இறுதி மரியாதை செலுத்த வர்றப்போ அங்கே வேறு யாருமே இல்லை. வேறு யாருன்னா ஜாங் இல்லை, ரூனா இல்லை, காங்தே இல்லை, ஸ்ரீஜா இல்லை. பார்க்கும் பார்க்கோடாமல் மட்டும்தான் இருப்பாங்க. 2 பேர் மரியாதை செலுத்திட்டு சேர்மேன் ஃபோட்டோ பார்த்துட்டு மனசுக்குள்ளே யோன் சொல்லிப்பா, நீங்கள் உங்கள் பையன் பார்க்குக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொண்ணு தூகி நான் கிடையாது. தூகி இறந்து போயிட்டா. தூகி இறந்ததுக்கு காரணம் உங்கள் பொண்ணு ரூனா தான். உங்கள் பொண்ணு ரூனாக்கு முடிஞ்ச நல்ல புத்தி கொடுங்க, ஆனால் அதுக்கு ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு. அவளை நான் பழி வாங்க போகிறேன். நான் கொடுக்க போகிற தண்டனையையும் நான் எடுக்க போகிற ரிவெஞ்சையும் ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை அவளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோன் நினச்சிப்பா. அதுக்கப்புறமாக இவங்க 2 பேருக்கு ஆறுதல் சொல்ல வர சமயத்தில் அம்மாடி நீ ஹாஸ்பிட்டல் இருந்தியாமே, என்னால் பார்க்க வர முடியலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கோட அம்மா சொல்கிறப்போ பரவாயில்ல ஆண்டி, நீங்கள் நல்லா இருங்க, நீங்கள் கொஞ்சம் தைரியமாக இருங்க அப்படிங்கிற உடனே கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சமயத்தில் பார்க்குற பார்க்குக்கு ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆனதால் தான் அப்பா செத்தாங்க, அதுக்கான நீ தான் அப்படிங்கிற மாதிரி இந்த பார்வை இருக்கும். இவங்க 2 பேரும் அங்கேருந்து போனதுக்கு அப்புறமாக பார்த்து சொல்லுவாங்க, இங்கே உன்னை வான்னு சொல்கிறதுக்கு எனக்கு மனசும் இல்லை, ஆனால் என் அப்பா செத்ததுக்கு நீ தான் காரணம் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அதனால நீ உன்னோட இறுதி மரியாதை செலுத்தின இல்லையா, அதனால மனசார ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறாங்க. இதை பாருங்க, எனக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு, ஆனால் என்னால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிளியர் பண்ண முடியும். அதனால நீங்கள் நேசிச்ச தூகியை தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்துட்டு யோன் வந்துடுவா. இறுதி மரியாதை செலுத்துறது பார்க்கோட அம்மா மட்டும்தான் அங்கிருந்து வர்றவங்க எல்லாரையும் பார்த்துக்கிறது. இங்கே அடுத்த சேர்மன் யாரை வர போகிறாங்க என்ன ஏதுன்னு தெரியல அப்படிங்கிற மீட்டிங், அதுவும் சாவு நடந்திருக்கிற இடத்துல மீட்டிங் போட்டிருக்காங்க. இங்கே தான் எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் பேசிக்கிறாங்க. இதுக்கப்புறமாக நீங்கள் தான், ஏன்னா சேர்மேனோட மருமகன், நீங்கள் இவ்வளோ வருஷமாக கூட இருந்திருக்கீங்க, இப்போ உங்கள் பொண்ணு கம்பெனிக்குள்ளே வர போகிறாங்க, எல்லாமே இதுக்கப்புறம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்துடனே ரூனா இருந்துட்டு நீங்களே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், உங்கள் ஓட்டெல்லாம் எங்களுக்கு முக்கியம், என் குழந்தைக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது ஸ்ரீஜா அந்த கம்பெனிக்குள்ளே ஒரு பெரிய ஆளாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிக்கிறான். ஆனால் இவங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக எங்கள் சப்போர்ட்டெல்லாம் ஜாங்குக்கும் ஜாங்கோட பொண்ணான ஸ்ரீஜாவுக்கும் தான் இருக்கும், ஆனால் இறந்து போன சேர்மேன் உயிர் எழுதி வச்சிருக்காரு, அது டிபெண்ட் பண்ணி தானே போகும் அப்படின்றவாங்க. ஆக்சுவலாக அந்த மனுஷன் செத்து போயிருக்காரு, துக்கம் அனுஷ்டிக்க வேண்டிய இடத்துல பேசிட்டு இருக்கிறதே காங்தேக்கு பிடிக்கல. அவன் டக்குன்னு இருந்து வெளியே வரப்போ அப்போதான் போகிற நம்மளோட யோனை பார்த்துருவாங்க. நல்லா பார்க்க மாட்டாங்க, ஃபெமிலியராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1 நிமிஷம் கூப்பிடுறப்போ யோன் நிற்பா. கூப்பிட்டா திரும்பி பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிற்பா. ஆனால் அதுக்குள்ளே படி ஸ்ரீஜா எதுக்கு டக்குன்னு இருந்து வந்துட்டேன், அப்பா கூப்பிடுறாருன்னு அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுவான். அதுக்கப்புறமாக காங்தே அவட அம்மா பயங்கரமாக அழுது, ஐயோ இளம் விதவையாக நீங்கள் மாறிட்டீங்களே அப்படின்னு பார்க்கோட அம்மாவை பார்த்து சொல்லி பார்க்க பார்த்துட்டு ஏன்பா இவ்வளோ டாலாக ஹேண்ட்ஸமாக இருக்கா அப்படின்னு எல்லாம் சொல்லி ரொம்ப தண்ணி அடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன பேசுறதுன்னு தெரியாமலாம் அழுதுட்டு பேசுகிறப்போ இவங்க ஆத்தாளுக்கு மகளுக்கு இன்சல்ட் ஆயிடுச்சான். காங்தேவை பார்த்து கஞ்சாடை காட்டுறாங்க. அம்மாவை கண்ட்ரோல் பண்ணணும் தோணலையா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கஞ்சாடைக்கான அர்த்தம். உடனே காங்தே அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்துடுவான். இந்த பக்கமாக நம்ம யோன்கிட்ட வந்துட்டு இருப்பாங்க காரில். அப்போ டிரைவராக இருக்கிறது யாரு, அக்கா காரியோட லவர் தானே. இவருக்கு ஷேவாங் தான் ஒரு பேர். நாம் வாங்குன்னு கூப்பிட்டுக்கலாம். வாங்கிக்கிட்ட வாங்க, ஒரு முக்கியமான இடத்துல என்னை ட்ராப் பண்ணிவிட்டு நீ போய்ட்டு நான் வீட்டுக்கு வந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை இப்போ தான் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அப்படிலாம் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. இதை பாரு, அதை பற்றி எனக்கு கவலைப்படாத, என் வீடு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் குழந்தை கிடையாது, அந்த வேலையை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துப்பேன், நான் சொல்கிறேன் இல்லையா அப்படின்னு சொன்னதுனால வேறு வழி இல்லாமல் ட்ராப் பண்ணிட்டு வாங்க. எங்கே அப்படின்னா யோனோட அம்மா வச்சுருக்காங்க இல்லையா அந்த சிக்கன் ஷாப்பு, அதுக்கு பக்கத்தில் தான். தள்ளி நின்று அம்மா பார்த்துட்டு நான் உயிரோட தாம்மா இருக்கேன், கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் யோனை நினச்சி தான் அவங்க அழுதுட்டு இருப்பாங்க. தள்ளி நின்று பார்த்துட்டு இருப்பா. பின்னாடி தங்கச்சிக்கு போட்டு யாருங்க என்னங்க சாப்பிட்டீங்கன்னு உள்ளே போங்க அப்படிங்கிறப்போ டக்குன்னு அங்கே இருந்துட்டு நம்ம யோன் வந்துடுவாங்க. இங்கே வாங்க கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி தூகி வழியிலே இறங்கிட்டாங்க அப்படின்ட்டு. ஏண்டா விட்ட, எதுக்குடா விட்டேன், அங்கே ஒரு கத்துன்னு கத்திட்டு, ஐயோ அவள் எங்கே போயிருப்பா, மறுபடியும் அந்த தங்கச்சிரி போட்டுற பார்க்க போயிருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ நம்மளோட யோன் வீட்டுக்குள்ளே வருவாங்க. ஏண்டி இப்படி என்னை பதக்குன்னு வச்சிருக்க, உனக்கு இப்போ ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, நீ மீண்டு வந்திருக்க, பழசெல்லாம் வேற மறந்துருக்கு, தனியாக நீ எப்படி வெளியே போகலாம், இப்படியெல்லாம் பண்ணாதடி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டே, என்னால் உன்னை அம்மா இருக்கா, ஒரு வாட்டி இழந்துருவோமா அப்படிங்கிற பயத்திலே வாழ முடியாது, ப்ளீஸ் அம்மா கிட்டே இரு அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் இதுக்கப்புறமாக எங்கேயும் தனியாக போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்லிடுவா. இங்கே சீனை அப்படியே கட் பண்ணால் சேர்மேனோட அந்த இறுதி மரியாதையெல்லாம் செலுத்தியாச்சு, அவரோட உடம்பு தகனமும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இவங்க 4 பேர் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்த சமயத்தில் தெரிய வருது, சேர்மேன் இறந்து 49 நாள் வரைக்கும் துக்கத்தை அனுஷ்டிக்கணும், அதுக்கப்புறமாக தான் அந்த உயிரை பிரித்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்மேன் சொல்லிட்டாரா.
அப்பா, தாத்தா வச்சிருக்கிற உயிரில் நம்மளுக்கு சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சாதகமாக பாதகமோ அவர் உயிரில் என்ன எழுதியிருக்காரோ அதன்படி தான் நடக்கணும் அப்படிம்பாங்க. ரூனா இருந்துட்டு அப்படியெல்லாம் மீன் பண்ணி பேசாதீங்க. உயிரில் எங்கள் அப்பா என்ன வேணால் எழுதி வச்சிருப்பாரு, நமக்கு சாதகமாக நடத்திக்க வேண்டியது தான் அப்படிங்க. அதுக்கப்புறமாக சரி எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க. ஆல்ரெடி 3 நாள் வந்துட்டு இறுதி மரியாதை செலுத்துறது தகனம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே இருந்துட்டு ரெஸ்ட் எடுங்க. அப்படிங்கிறப்போ காங்தேவ ரூனா தனியாக கூப்பிட்டு, அம்மா கொஞ்சம் பார்த்து இருந்துக்க சொல்லு, எனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு. எல்லாரும் என் சம்மந்தின்னு தானே உங்கள் அம்மாவை பேசுவாங்க. உங்கள் அம்மா வந்து அப்படியே மரியாதை செலுத்திட்டு அவள் பாட்டுக்கு சாப்பிட்டு போக வேண்டியது தானே. தண்ணி அடிச்சுட்டு வந்து கண்டமேனிக்கு பேசிகிட்டு இருக்கா. இதுக்கப்புறமாக்க இந்த குடும்பத்தை வந்து தலை குனி வைக்கிற மாதிரி உங்கள் அம்மா நடந்துக்கக்கூடாது, உங்கள் அம்மா நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. ரூபாக்கு வந்ததும் ஸ்ரீஜா கேட்பா, எங்கள் அம்மா உங்கள்கிட்ட என்ன தனியாக கூப்பிட்டு பேசுனாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒன்றுமே சொல்ல மாட்டா காங்தே. தெரியும் உன் அம்மா பண்ண விஷயத்தால் என் அம்மா ரொம்ப அசிங்கமாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க, அதை பற்றி தானே பேசுனாங்க. அப்படிங்கிறப்ப காங்தே வாயை மூடிக்கிட்டு, அதுதான் குரங்குக்கு வாக்கப்பட்டாச்சே, மரத்துக்கு மரம் தாவிதானே ஆகணும். ஆமாம் ஸ்ரீஜா, என் அம்மா தான் தப்பு அப்படிங்கிறாங்க. மை டார்லிங், எப்போவுமே இப்படி புரிஞ்சு நடந்துக்கோ. என் அம்மா கிட்ட எப்பவும் கைண்டாரு, எனக்கு இப்படி இருந்தாதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை கட்டிப்பா. ரூனாக்கெல்லாம் இருப்பு கொள்ளல, இவர் குளிச்சுட்டு வந்துட்டாரு. ஜாங்கு, நீ போய் குளிச்சிடேண்டி, நம்ம 3 நாள் சாவலியே இருந்திருக்கோம். அப்படிங்கிறப்போ இதை பாருங்க, எங்கள் அப்பாவோட உயிரில் அவரோட சொத்து ஷேர்ஸ் எல்லாமே பார்க்குக்கு வர மாதிரி எழுதி வச்சிருந்தா என்னங்க பண்ணுறது? இப்போ தாண்டி உன் அப்பா செத்துருக்காரு, உடனே அதை பற்றி பேசுகிறேன். 49 நாளைக்கு அப்புறமாங்க அந்த உயிலை பிரித்து படிப்பாங்க. இதை பாருங்கள், அந்த உயிலை என்ன வேணாலும் எழுதியிருக்கட்டும். பார்க்குக்கு தான் எல்லா சொத்துன்னு இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கம்பெனியில் எல்லா டேரக்டர்ஸும் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவங்களெல்லாம் பேசி கைக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருந்து இந்த வியூகத்தை ஆரம்பிச்சிட்டான். ஆனால் சேர்மன் இறந்து போனதில் உண்மையிலே வருத்தமாக இருக்கிறது பார்க்கும் பார்க்கோட அம்மாவும் தான். அதுவும் பார்க்கோட அம்மாலாம் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கே போயிடுவாங்க. பார்க்கு தூகிக்காக ரிங்கை வாங்கி வச்சிருப்பாரு இல்லையா, 2, ஒன்று இவர் போட்டு விடுறதுக்கும் இன்னொன்று தூகி போட்டு விடுறதுக்கும். அந்த பார்க்குறப்போ ஒரு டைம் தூகி என்ன சொன்னா, உங்களை மாதிரி ஒரு கிரேட் மேனை வந்து எனக்காக உங்கள் எக்ஸைஃப் விட்டுட்டு போயிருக்கா, அவள் டைவர்ஸ் பண்ணதுக்கு நன்றின்னு சொன்னான். இன்னொரு வாட்டி எனக்கு ஒர்க்கு தான் முக்கியம், அதுக்கு முன்னாடி வேறு எது எனக்கு முக்கியம் இல்லைன்னா, இப்போ பழசெல்லாம் மறந்துடுச்சுங்கிறா அப்படின்ட்டு நினச்சி பார்க்குறப்போ நான் யாரை நம்புறது, எதை நம்புறது, ஏன் என் லைஃப்பில் மட்டும் எல்லாமே இவ்வளோ கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்ட்டு பார்க்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். இங்கே தூகிக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கிறதுனால ரெகுலராக செக்கப்புக்கு போகணும். ஸோ செக்கப்புக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூகியோட தான் சேர்ந்துட்டு தூகியோட அம்மாவும் கிளம்புவாங்க. காரில் போய்கிட்டே இருக்கிறப்போ சைட் மிரர் வழியாக பார்ப்பாங்க, அங்கே தங்கச்சி ரிப்போர்ட்டர் வந்து நிற்பாங்க. அதனால நீ ஹாஸ்பிட்டலுக்கு போன அனுப்பிச்சி விட்டுட்டு அவங்க கார் விட்டு இறங்கி வந்து, யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, என் பொண்ணு தூகிக்காகவா அப்படிங்கிறப்போ இவங்களும் ஆமான்னு சொல்ல கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. இப்போ எதுக்காக வந்திருக்க, கவலைப்படாதீங்க மேடம், நான் ஒன்றும் தூகிக்கிட்ட எந்த ஒரு ஹெல்ப்பும் கேட்டு வரலை. ஆக்சுவலாக நான் தூகி ரொம்ப மிஸ் பண்ணேன். என் பொண்ணு நீ ஏமா மிஸ் பண்ணும்? இல்லை, என்னோட சிஸ்டர் யோன் மாதிரியே அவங்க இருக்காங்க, அதனால தான். அப்படிங்கிறப்ப இது பாரு, தேவையில்லாமல் குட்டையை குழப்பிட்டு இருக்காங்க, ஒழுங்காக போக அப்படிங்கிறாங்க. நான் போயிடுறேன். அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக யோன் வந்து என்னோட ஓன் சிஸ்டரே கிடையாது, நாங்களே அவங்கள அடாப்ட் பண்ணி தான் வந்து வளர்த்தோம். 12 வயசுல தான் எங்கள் வீட்டுக்கு வந்து ஆர்ஃபனேஜ்லேருந்து அவள் வந்தா. ஒருவேளை தூகியும் யோனும் ட்வின்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, என் பொண்ணு தூகியை பெற்று எடுத்தது நான் தான், அப்புறம் எப்படி அவங்க ட்வின்ஸாக இருப்பாங்க அப்படிங்கிறப்போ, சாரி மேடம், உருவத்தில் பார்க்க ஒன்றா இருக்காங்க போல இருக்கு, சரி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தங்கச்சி ரிப்போர்ட்டர் வந்துடுவாங்க. இப்போ தங்கச்சி ரிப்போர்ட்டருக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் தான் யோன் இருந்தா அப்படிங்கிறது தூகிக்கு எப்படி தெரிஞ்சது, தூகி அங்கே போயிருக்காங்க அப்படின்னா நம்மக்கிட்ட சொல்லாமல் போனாங்க அப்படிங்கிற கன்ஃபியூஷன் தான் இருக்குது. ஆனால் இப்போ தூகியாக நினைக்கிறவங்க தான் பழசெல்லாத்தையும் மறந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. இந்த பக்கம் யோன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க, டாக்டரையும் பார்க்க வந்துட்டாங்க. ஆனால் யோனுக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லையே, இது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அப்போ தான் டாக்டர் உண்மை எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இதை பாருமா தூகி, நீ உன்னோட ரெக்வஸ்ட் வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டேன், உனக்கு இருக்கிற அந்த பிரச்சனை வந்து உங்கள் அம்மா கிட்ட உன் பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நாள் கடத்த முடியாதுமா, உனக்கு நேரம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறப்போ, என்ன டாக்டர் சொல்கிறீங்க, எனக்கு புரியலையே. ஆக்சுவலாக ரீசெண்டாக ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு, அதில் எனக்கு பழசெல்லாம் மறந்துடுச்சு அப்படின்னு கேட்குறப்போ டாக்டர் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உனக்கு வந்து ரொம்ப நாட்கள் கிடையாது, நீ அதிகப்படியும் 3 மாதம் உயிர் வாழ்கிறதே வந்து ரொம்ப பெருசு, உனக்கு ஏற்கனவே ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, இப்போ அங்கே டியூமரும் வளர்ந்துருச்சு, ஹார்ட் சர்ஜரி பண்ணதுக்காக நீ மெடிசன் எடுத்துக்கிட்டதுனால டியூமர் வந்துட்டு உனக்கு இருக்குது அப்படிங்கிற சிம்டம்ஸே உனக்கு காட்டல, இதெல்லாம் ஃபேமிலி கிட்ட சொல்லணும் இல்லையா, அதுக்காக தான் இதை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விளக்கத்தையும் கொடுத்துருப்பாங்க. இதை கேட்ட இவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம தூக்கியை காப்பாற்றுறதுக்காக எகேன் ஹாஸ்பிட்டல் கூட்ட போனப்போ, நீ வராத, எப்படி இருந்தாலும் நான் சாக தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி சொன்னாலும் அப்படிங்கிறது இப்போ தான் யோனுக்கு புரியுது. வாங்க கிட்டே கேட்குறாங்க, வாங்க இந்த ஒரு வாட்டி மட்டும் நான் சொல்கிற இடத்துல ட்ராப் பண்ணுறியா, ஐயோ முடியாது உங்கள் அம்மா திட்டுவாங்க அப்படிங்கிறப்போ லாஸ்ட் டைமாக கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோன் கேட்குறாங்க. இங்கே சீனை அப்படியே கட் பண்ணால் அந்த குழந்தையோட அஸ்தியெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு காங்கத்தை வந்து நின்று ஃபீல் பண்ணுறாங்க. யோன், நீ என்னதான் இருந்தாலும் குழந்தைய நீ உங்ககிட்ட கூப்பிட்டுருக்கக்கூடாது, நம்ம குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி டெடி அங்கே வச்சுட்டு குழந்தையோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மாதிரி இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்துடுவான். கரெக்டாக காங்கத்தே வெளியே வர்றதுக்கும் அதுக்கப்புறமாக தான் நம்ம யோன் உள்ளே போவாங்க, ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறமாக தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வந்துட்டு யோனுக்கு. நீ இந்த அளவுக்கு வீக்காக இருந்திருக்க, உனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கு, ஆனால் அதை பற்றி
நீ யாருக்கிட்டையுமே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ பார்க்க எந்த அளவுக்கு காதலிச்ச அப்படிங்கிறத உன்னோட டைரியை படித்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் பார்க்க ஒன்று தப்பாக நினைக்கிறாரு. அப்படி நினைக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். நான் கண்டிப்பாக பழி வாங்கணும். என் குழந்தையோட சாவுக்கு காரணமானவங்க. நீயும் வந்து இன்னும் கொஞ்ச நாள் உயிர் வாழ்ந்திருப்பேன். அங்கே என்னை காப்பாற்ற வந்து தான் எனக்கு இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதுக்கு காரணமானவங்களையும் நான் பழி வாங்கணும். அதுக்கு நான் தூகியாக தான் இருக்கணும். யோனா இருக்கிற என்ன எல்லாரும் தூகியாக பார்க்குறாங்க. ஆனால் தூகிக்கு இருக்கிற தைரியம் எனக்கு வரணும். அதுக்கு நீ என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளேயே ஒரு மாதிரி வைராகியமாக பேசிப்பான். இங்கே தங்கச்சி ரிப்போர்ட்டருக்கும் கேமராமேனுக்கும் தான் வேலை போயிடுச்சு இல்லையா? ஸோ இந்த சிக்கன் ஷாப்பே வந்துட்டு நான் வேலை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமராமேன் சொல்லிட்டாங்க. கேமராமேனுக்கு அவங்க அம்மா ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போய் செட்டில் ஆயிட்டதுனால யோனோட அம்மாவும் தன்னோட அம்மா மாதிரி பார்க்குறாரு. இந்த பக்கமாக வாங்கோட அப்பா இருக்காங்க இல்லைங்களா? அவங்க வந்து காங்தேவோட அம்மாவை பார்த்து எகைன் ரீயூனியன்லாம் ஆகுறாங்க. அவங்க ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன டார்லிங் ஷாக்கிங்காக பார்க்குற அப்படிங்கிறப்போ டேய் மேலே கை வைக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி அடி நடிப்பாங்க. இங்கே சீன் அப்படியே கட் பண்ணால் நம்ம யோன் வந்துட்டு அந்த வாங்க கூப்பிட்டு உட்கார வச்சு வாங்க எனக்கு ஒரு உதவி பண்ணுறியா ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறப்போ தூஹி நீங்கள் இப்படிலாம் என்கிட்ட ஹெல்ப் கேட்கவே மாட்டீங்க. அப்போ நான் எப்படி கேட்பேன்? என்ன செய்யணும்னு சொல்வீங்களோ அதை என்ன செய்ய சொல்வீங்க, நான் செய்வேன், அவ்வளோதான். சரி இதை பாரு, எனக்கு பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வரணும். பழைய தூகி என்னென்னலாம் பண்ணா அப்படிங்கிறது என்கிட்ட சொல்லு. ஒருவேளை அதன் மூலியமாக எனக்கு பழசெல்லாம் மொத்தமாக ஞாபகம் வருமாங்கிறது கூட தெரியாது. அப்படி எனக்கு ஞாபகம் வரலன்னா கூட பழைய தூகி எப்படி இருந்தாலும் அந்த வாழ்க்கையை விட்டு இடத்துல தான் நான் வாழ ஆசைப்படுறேன். அதுக்கு தான் உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்குறேன் அப்படிம்பாங்க. இங்கே மிஸ்டர் வீக் வந்து கேட்பாங்க தூகி எப்படி இருக்கா என்னதுன்னு கேட்குறதுக்கு. நல்லா தாங்க இருக்கா, ஆனால் பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரல. அவளுக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கு ரொட்டீன் செக்கப்புக்கு போயிருந்தா டாக்டர் கூட அவள் நல்லா தான் இருக்கான்னு சொல்லிட்டாங்க. அப்படி என்ன அமைதியார், அவருக்கு ப்ரெஷர் போடாத, அவள் பொறுமையாக அவளோட பழைய ஞாபகங்களை மீட்டெடுக்கட்டும் அப்படிங்கிறப்போ உள்ளே வந்துட்டு இவங்க வாங்க கிட்ட பேசினாங்க இல்லையா? ஸோ சில பல டீட்டெயில்ஸாக கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. தான் ரிப்போர்ட்டராக இருந்தது தான் அம்மாவுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பார்க்க கல்யாணம் செஞ்சதுக்காக நிச்சயிக்கப்பட்டது தெரிய வந்திருக்கு. பார்க்க தூகி எந்த அளவுக்கு காதலிச்சிருக்கு அப்படிங்கிறது டைரியை பார்த்து படித்தது போக வாங்க கிட்ட பேசினப்போ நிறையா தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறமாக வெளியே வரப்போ வாங்கிருந்துட்டு சார் எனக்கு டைம் ஆச்சு நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமாக நம்ம தூக்கி உட்காந்துட்டு இந்த மாதிரி என்னோட பழைய நினைவுகள் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி நான் ரிப்போர்ட்டராக வந்து கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரி நான் ரிப்போர்ட்டராக வந்துட்டு இருக்க மாட்டேன், என் ஜாபை நான் ரிசைன் பண்ணிடுறேன் அப்படிங்கிறப்போ அம்மாவுக்கு கொல்ல சந்தோஷம். அப்போ மிஸ்டர் வீக் அப்பா கேட்பாரு, ஏமா அப்போ நீ பார்க்க கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிற சமயத்தில் இது பாருங்கப்பா, வேலைங்கிறது வேற வாழ்க்கைங்கிறது வேற. நான் பார்க்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா அவர் நான் காதலிச்சிருக்கேன், எனக்கு அவர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு மறந்து போச்சு. ஸோ அதை மட்டும் நான் ஒத்தி போடுறேன். ஏன்னா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாதப்போ நான் சரி பரவாயில்ல கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு போயிட்டு பண்ண முடியாதுப்பா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, நான் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கணும், ப்ளீஸ் இப்போ எனக்கு அது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இங்கே சீன் அப்படியே கட் பண்ணால் குழந்தையோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருப்பான் இல்லைங்களா காங்தே, அதை நைட்டுக்கு யாருக்கும் தெரியாமல் ஸ்ரீஜால தூங்கினதுக்கு அப்புறமாக பார்த்துட்டு இருப்பான். ஆனால் அவள் தான் திருட்டு பூனையாச்சே, அவள் பார்த்துடுறான். இங்கே நம்ம யோன் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறான். ஏன்னா நிறைய டிப்ளமோ கோர்ஸ் எல்லாம் படித்து வச்சிருக்கா தூஹி. அதில் எகெயின் உட்காந்து படிக்க முடியுமானா முடியாது, ஆனால் அதோட பேசிக் நாலேஜ் தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஸோ தெரிஞ்சுக்கிறா. யாராவது என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டால் இவ்வளோ டிகிரி படிச்சிருக்கோன்னா சொல்லணும் இல்லையா, அதுக்காக தெரிஞ்சுக்கிறா. தூக்கியோட பழைய ஃபோட்டோஸ் பார்க்குறா. அவள் மேனரிசம் என்ன, அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, அவள் எப்படி பேசுவா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நிறைய விஷயங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறா. தூக்கிக்கு கோல்ஃப் விளையாட ரொம்ப பிடிக்கும், அதையும் நம்ம யோன் கற்றுக்கிறா. அப்படியே 49 நாள் கடந்து போகுது. கங்கா சந்திரமுகியா மாறினா அப்படின்னு சொல்கிற மாதிரி யோன் தூகியா வாழவே ஆரம்பிச்சிட்டா. தூகியோட அம்மா ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்த ரெஸ்டாரண்ட், அங்கே போய் ஃபேமிலியாக ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறா. அந்த சமயத்தில் தான் அப்பா சொல்வார், 49 நாள் முடிஞ்சு போச்சுமா சேர்மேன் இருந்து, இன்னைக்கு தான் உயிரில் படிக்க போகிறாங்க அப்படிங்கிறப்போ நம்ம யோன் அப்படியே யோசிக்க இந்த பக்கம் 49 நாள் முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? ஸோ சேர்மேனுக்கு எகெயின் வந்து சாமியெல்லாம் கூப்பிட்டதுக்கு அப்புறமாக வீட்டுக்கு வந்துட்டு அந்த பூட்டை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. உயில் படிக்கிறதுக்கு சீல் பண்ணி வச்சிருக்கிற அந்த சூட் கேஸ்ல இருந்து எடுத்து உயில படிச்சா அங்கதான் மிகப்பெரிய அதிர்ச்சி. தான் இறந்ததுக்கு அப்புறமாக தற்காலிக சேர்மனாக இருந்து இந்த கம்பெனியை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது என் மருமகனான ஜாங்குக்கு வழங்கப்படுகிறது. இந்த வீடு என் மூத்த மகளான ரூனா அவளுக்கு வழங்கப்படுகிறது. ஏன்னா இந்த வீட்டில் அவங்க அம்மா கூட அவளுக்கு நிறைய ஞாபகங்கள் இருக்குது, அதனால நான் அவளுக்கு கொடுக்குறேன். அடுத்தது என் பையனான பார்க்குக்கு ஏபி ஃபுட்ஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனியை கண்டிப்பாக நல்ல முறையில் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்புகிறான். அதை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டான் அப்படின்னா எல்லாமே அவனுக்கு தான், அந்த கம்பெனியும் அவனுக்கு தான், எல்லா ஷேர்ஸும் அவனுக்கு தான், சேர்மேன் அப்படிங்கிற போஸ்ட்டும் வந்து பார்க்குக்கு போயிடும். ஒருவேளை அந்த ஏபி ஃபுட்ஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனியை சரி வர ரன் பண்ண முடியல, ப்ராஃபிட்டை காட்ட முடியல அப்படின்னா பார்க்குக்கு சேர்மேன் அப்படிங்கிற பொசிஷன் கடைசி வரைக்கும் கிடைக்காது. அது வரைக்கும் தற்காலிக சேர்மேனாக ஜாங் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, உயிரில் இறந்து போன சேர்மேன். அந்த ஜாங்கு நிரந்தர சேர்மேனாக மாறிடுவார். அவராக பார்த்து பார்க்குக்கு அந்த கம்பெனிக்குள்ளே ஏதாவது பதவி போட்டு கொடுக்கலாம். அதுக்கப்புறமாக தன்னோட 2வது மனைவியான பார்க்கோட அம்மாவுக்கும் கொஞ்சம் சொத்தெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. ஆனால் சொத்தெல்லாம் இங்கே கிடையாது, ஒரு ஐலாண்டில் கொஞ்சம் லேண்டு, அங்கே ஒரு வீடு, அப்படி இன்னும் நிறைய சொத்தெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க.
ஆனால் பார்க்கோட அம்மாவை ஏற்றுக்க முடியாதுன்னா இந்த வீட்டில் எனக்கு அவரோட நிறைய நினைவுகள் இருக்குது. இந்த வீட்டை ஒரு ரூனாக்கு கொடுத்தது ஏற்றுக்க முடியல. ஆனால் உயில் தனக்கு சாதகம் வந்திருக்கு அப்படிங்கிறப்போ ஆத்தாளுக்கும் மகளுக்கும் பயங்கர சந்தோஷம். வெளியே வந்ததும் ஜாங்க பார்த்து ரூனா கங்க்ராச்சுலேஷன் சேர்மன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஆடாத ரூனா, சந்தோஷம் படாத. நான் தற்காலிக சேர்மன் தான், கவலைப்படாதீங்க. தற்காலிக சேர்மனாக இருக்கிறப்பவே ஏபி ஃபுட்ஸ் அந்த பிஸ்னஸை வந்து பார்க்கெல்லாம் ரன் பண்ண முடியாமல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் தானே நிரந்தர சேர்மன். காக்தே வேற கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாமா அப்படிங்கிறாங்க. எல்லாரும் என்ன வெக்கப்பட வைக்காதீங்க அப்படின்னு ஜாங் சொல்கிறப்போ ஸ்ரீஜாக்கு டவுட் வருது. தாத்தா ஏன் இப்படி ஒரு உயிர் எழுதணும் அப்படிங்கிறப்போ உன் தாத்தாக்கு தெரிஞ்சிருக்குடி அந்த பார்க்குக்கு பிஸ்னஸை நடத்துகிறவளுக்கு தகுதி இல்லைன்னு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் உன் அப்பாவுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போவும் வந்துட்டு எகெயின் வந்துட்டு ஜாங் சொல்லுவாங்க, இதை பாரு நான் தற்காலிக சேர்மேன் தான், ஏபி ஃபுட்ஸ் அப்படிங்கிற பிஸ்னஸை பார்க் நல்லபடியாக ரன் பண்ணிட்டான் அப்படின்னா மொத்த ஷேர்ஸும் அவங்ககிட்ட போயிடும், கம்பெனிக்கும் அவன் தான் சேர்மேன் ஆகிடுவான் அப்படிங்கிறாங்க. சும்மா பேசாதீங்க, அவனுக்கு பிஸ்னஸை பற்றி என்ன தெரியும், எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்ட்டு ரூனா ரொம்ப மமதியில் இருப்பா. எல்லாரும் போயிடுவாங்க, இவ பின்னாடி வந்துட்டு இருப்பா ரூனா. அப்படின்னு இந்த வீட்டை திரும்பி பார்த்து, அம்மா இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போனேன், இப்போ இந்த வீட்டுக்கு நான் திரும்பி வர போகிறேன். அப்போ நான் அது எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் எல்லாத்தையும் எனக்கு கொடுப்பீங்க அப்படின்னு. எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துருக்கீங்க, தேங்க்ஸ். அப்புறம் பார்க்கோட அம்மா, நான் திரும்பி வருவேன், என் அம்மாவுக்கு நீங்கள் கொடுத்ததை திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வைராகியமாக சபதம் எடுத்துகிட்டு போகிறான். பார்க் வந்து உங்கள் அம்மாவை சமாதானப்படுத்த வராங்க. உங்கள் அப்பா ஏன்டா இப்படி பண்ணா, இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிறப்போ, இல்லைம்மா இதுக்கு ஏதோ காரணம் இருக்குது, அப்பா மனசில் ஏதோ ஒன்று வச்சுட்டு அதை பண்ணியிருக்காரு, நம்ம பொறுமையாக இருக்கலாமா, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. வெளியே வரப்போ உயிலை படிச்சுட்டு லாயர் கிளம்புற சமயத்தில், ஆக்சுவலாக உங்கள் அப்பாவோட உயிலை நான் படிக்கணும், அது என் கடமை, நான் படிச்சுட்டேன். ஆனால் உயிலை படிக்கிறப்போ அவர் எழுதின சில விஷயங்களை வந்து நான் மாற்றணும், இதை வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு எனக்கே வந்து தோணுச்சு, அவர் ஏன் இப்படி பண்ணாருன்னு தெரியல அப்படிங்கிறப்போ, பரவாயில்ல லாயர் சார் ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. அவர் போயிடுறாங்க. ஏன் சேர்மன் இப்படி பண்ணார், இன்னும் சொல்ல போனால் சேர்மன் தன்னோட பொண்ணான ரூனாவோட ஃப்ரெண்டை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் மீடியாவுக்கு லீக் பண்ணதே சேர்மனோட பொண்ணு ரூனா தான். இது சேர்மனுக்கு சாகிறதுக்கு முன்னமே தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறமாகவும் என்னோட உயிரில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு அவர் சொன்னதுக்கான காரணம் என்னென்னா, பார்க்குக்கு சீரியஸ்னஸ் புரியணும். பார்க் ஈஸியாக அந்த கம்பெனி எல்லாத்தையும் கிவ் அப் பண்ணிட்டு போகிற மைண்டில் தான் இருக்காங்க. அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஷாக் ட்ரீட்மெண்ட் தான் இது. ஆனால் அது இன்னும் பார்க்குக்கு புரியல, பின்னாடி புரியும். அங்கே இருக்கிற அப்பாவோட ஃபோட்டோ பார்த்துட்டு தான் கேட்பாங்க, அப்போ இது எதுக்கு பண்ணீங்க, ஏன் பண்ணீங்க, இது நீங்கள் பண்ணுறதுக்கான காரணம் எனக்கு புரியல அப்படின்ட்டு அவங்க அப்பாவோட ஃபோட்டோ பார்த்து மனசுக்குள்ளேயே கேட்டுப்பாரு. அடுத்த நாள் தற்காலிக சேர்மனாக அவர் பதவி ஏற்றுக்கிறாரு. இது வரைக்கும் ஜாங் வந்து பிரசிடென்ட்டாக இருந்திருந்த கம்பெனிக்கு இப்போ சேர்மன் ஆகிட்டார், தற்காலிக சேர்மன். அதுக்கான ஸ்பீச் கொடுக்கணும் இல்லையா, ஸ்பீச் கொடுக்குறப்போ அது அங்கே இருக்கிற டிவியில் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. அது நிறைய எம்ப்ளாயிஸ் எல்லாம் பார்க்குறாங்க. இது மீடியாவில் கூட லைவாக போயிட்டுருக்கு. ஆத்தாலும் மகளுக்கு ஒரே பூரிப்பாக இருக்குது. காங்தேவும் வந்து பார்த்துட்டு, ஜாங் சார் சாதிச்சிட்டாரு, மாமா சாதிச்சிட்டாரு அப்படிங்கிறப்போ, ஆமாம் எங்கள் அப்பாவோட கடுமையான உழைப்பு அப்படிங்கிறாங்க. இதெல்லாத்தையும் மேலே வந்து நின்றுட்டு நம்மளோட யூனா பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ ஸ்பீச் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு, அதெல்லாம் கேட்டாச்சு, கிளாப் பண்ணியாச்சு. அப்போ ரூனா வந்துட்டு சொல்லுவாங்க, இதை பாரு உங்கள் அப்பா இப்போ சேர்மன், அப்போ அடுத்த சேர்மன் யார் அப்படிங்கிறப்போ, அம்மா அவசரப்படாதம்மா, சேர்மன் அதுவும் தற்காலிக சேர்மனை தான் அப்பா பதவி ஏற்றிருக்காரு, அதனால அடுத்தது நான் சேர்மன் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்படாத. அது மட்டும் இல்லாமல் அங்கிள் பார்க் இருக்காருல்ல அப்படிங்கிறப்போ, பேசாம இரு, பார்க்கோட பேச்சு எதுக்கு எடுக்கிற, அடுத்த பொசிஷன் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இந்த ஸ்ரீஜாவோட கையை பிடிப்பான். இதை காங்தே பார்த்துப்பான். அதுக்கப்புறமாக ஜாங்குக்கெல்லாம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொடுத்து கங்க்ராச்சுலேஷன்லாம் சொல்லுவாங்க. பார்த்தீங்களப்பா, எனக்கும் காங்தேக்கும் கல்யாணமான நேரம் ரொம்ப நல்ல நேரம், அதுக்கப்புறம் நல்லதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறப்போ, ரூனா இருந்துட்டு அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி முறப்பா. ரூனா சும்மாவே தையா தக்கா நாடுவா, சலங்கையை கட்டி விட்டா சும்மா இருப்பாளா. ஸோ அந்த சித்திக்காரிக்கு கால் பண்ணிவிட்டு, என்ன வாய்ஸ் டல்லாக இருக்குது, எனக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்ல மாட்டே அப்படிங்கிறப்போ, என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ் உனக்கு எதுக்குடிமா, அப்படி நீ என்னோட வாழ்த்துக்கள் எதிர்பார்க்குற அப்படின்னா வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க. வாழ்த்துக்கள்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் வந்து சேர்மனாக பதவி ஏற்றிருக்காரு, அதுக்கு வந்து பயங்கரமான விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. விருந்து கொடுக்குற நிலமையில நான் இல்லை, வேணும் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு போங்களேன் அப்படிங்கிறாங்க. நோ அங்கே தான் வருவேன், விருந்து ரெடி பண்ணி வை, ஏன்னா அந்த வீட்டுக்கு நான் வரப்போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இதுக்கப்புறமாக ரூனா, அவள் ஹஸ்பண்ட் ஜாங்கு, பொண்ணு ஸ்ரீஜா, மாப்பிள்ளை காங்தே எல்லாரும் இந்த வீட்டில் தான் வாழ போகிறாங்களாம். ஆனால் அது இவங்களால ஏற்றுக்க முடியல, ஏன்னா இவங்க ஹஸ்பண்டான சேர்மன் கூட இந்த வீட்டில் 20 வருஷம் வாழ்ந்துருக்காங்களே. ஆனால் அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் ரூனாவோட ஆட்டத்தில் நம்ம கதி கலங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே சீன் அப்படியே கட் பண்ணால் அந்த கேமராமேன் வந்துட்டு சிக்கன்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அவர் கைப்பக்குவமும் நல்லா இருக்குது. இதை பார்க்குற கறிக்கு டவுட்டாக இருக்குது. என் தங்கச்சி ரிப்போர்ட்டர் நீ ஏதாவது லவ் பண்ணுறியா அப்படிங்கிறாங்க. லவ்வெல்லாம் இல்லையே, அது என்னமோ வாஸ்தவம் தான். பொதுவாக ஆம்பளைங்களுக்கு என் தங்கச்சி பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா அவளே ஒரு ஆம்பளை பையன் மாதிரி தானே சுற்றிட்டு இருப்பான். இதை பாருங்க, எனக்கு வேற எங்கேயும் வேலை இல்லை, அது வரைக்கும் இந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முடிச்சிடுவாங்க.
ஆனால் கேமராமேனுக்கு தங்கச்சி ரிப்போர்ட்டரை கொஞ்சம் பிடிக்கும். இங்கே சீனை அப்படியே கட் பண்ணால் சமையல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க சித்திக்காரி. மெய்டு வந்து கேட்பாங்க, ஏமா நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ, நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விருந்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருவாங்க. என்ன விருந்து இவ்வளோ சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூனா கேட்குறப்போ, சந்தோஷமாக இருந்தாலும் உங்கள் அப்பா அவர் இந்த மாதிரி ஃபுட்டு தான் சாப்பிடுவார், அவர் பொண்ணு தானே நீ, உனக்கு அது தெரியாதா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமாக நம்ம பார்க்கும் வருவாங்க. ஆமாம், ஏபி ஃபுட்ஸோட ஒர்க்கை எப்போ ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு ரூனா கேட்குறப்போ, நாளையிலேருந்து ஆரம்பிச்சிட போகிறேன், அப்பாவோட ஆசையை மீறி எதுவும் பண்ண முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. ஸ்ரீஜா இருந்துட்டு, ஆனால் ரொம்ப கஷ்டம் தானே. கஷ்டம் தான் ஸ்ரீஜா, ஆனால் முடியாதது இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் வந்துட்டு இவங்க கேட்பாங்க, பார்க்கோட அம்மா, ஆமாம் கம்பெனியில் ஸ்ரீஜாவோட பொசிஷன் என்ன அப்படின்னு கேட்குறப்போ, அது நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ ரூனா இருந்துட்டு, சரி நீங்கள் 2 பேரும் வீட்டை விட்டு எப்போ போகிறீங்க? அப்பா இந்த வீட்டை வந்து எனக்கு கொடுத்துட்டாரு, நாங்கள் இங்கே ஷிஃப்ட் ஆக போகிறோம், அப்பாவோட உயில் பிரகாரம் தானே நடந்துக்கணும் அப்படிங்கிறப்ப பார்க்குக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பார்க்கோட அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அடுத்த நாள் ஏபி ஃபுட்ஸ் அப்படிங்கிற கம்பெனிக்கு பிரசிடெண்ட்டாக இருக்க போகிறது நம்மளோட பார்க்கு தான். அடுத்தது ஸ்ரீஜாக்கு சீஃப் டைரக்டர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமாக அவங்க எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க. இங்கே சீன் அப்படியே கட் பண்ண பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி தான் வந்துட்டு நம்ம யோன் படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா. அந்த சமயத்தில் ஏபி ஃபுட்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கும் வருது. அந்த டாப்பிக்கை பற்றி நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு நாளைக்கு வந்து ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமாக யோன் இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி, இவ இப்போ ரிப்போர்ட்டராக இல்லை, வேலையை ரிசைன் பண்ணிட்டா, பட் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறா. அதனால் நான் காங்தேவை பற்றி, ஸ்ரீஜாவை பற்றி, அப்புறம் யோன் அப்படிங்கிற ஒரு பொண்ணை பற்றி ஒரு ஸ்டோரியை வந்துட்டு நான் இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த ஆர்டிக்கலை எழுதி கொடுத்தேன். அதை ரிலீஸ் பண்ணாமல் அந்த சேர்மேனுக்கும் செகண்ட் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணாங்க, அது அந்த சேர்மனோட பொண்ணோட கிளாஸ்மேட், இந்த ஸ்டோரியை ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆரம்பத்தில் அந்த மேகசினோட எடிட்டர் சொல்கிறதுக்கு மறுக்கிறாங்க, ஆனால் கடைசியில் உண்மையை சொல்லிடுறாங்க. இங்கே சீன் அப்படியே கட் பண்ணால் பார்க் வந்து அவரோட ஆஃபீஸ் ரூமில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதில் சிலதெல்லாம் புக்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறப்போ தூகியோட ஞாபகம் வருது, தூகி கொடுத்தது. ஏன்னா இதுக்கப்புறமாக ஏபி ஃபுட்ஸோட பிரசிடென்ட் தானே இவர், ஸோ இவருக்குன்னு ஒரு டீம் இருக்குது, அங்கே போய் தான் இவர் ஒர்க் பண்ணணும். அந்த சமயத்தில் தான் அங்கே நம்ம யோன் வருவாங்க. நான் இங்கே ஒன்று எதிர்பார்க்குற தூகி அப்படிங்கிறப்போ, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன், நான் தான் சொன்னேன் இல்லையா, நான் இப்போ இருக்கிற புது தூகி, பழைய தூகி எப்படி இருப்பா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, எனக்கு மறந்து போச்சு. ஆனால் அந்த பழைய தூகி உங்களுக்கு தெரியும், நீங்கள் நேசிச்சிருக்கீங்க, அவள் கண்டிப்பாக உங்கள் முதுகில் குத்த மாட்டா, உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டான்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிளியர் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரெக்கார்டரை ப்ளே பண்ணி காட்டுறா நம்மளோட யோன். அதில் என்ன இருக்குது அப்படின்னா, காங்தே ஸ்ரீஜா பற்றின ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணாமல் இருக்க முடியாது, ரிலீஸ் பண்ணுவோம், நீங்கள் பணம் கொடுத்தா கூட நாங்கள் வாங்கிக்க மாட்டோம், நீங்கள் பணம் கொடுத்தா வாங்கிக்க மாட்டீங்க, ஆனால் அதுக்கு பதிலாக இன்னொரு ஸ்டோரி நான் கொடுக்குறேன், இந்த ஸ்டோரிக்கு பதிலாக அந்த ஸ்டோரி ஆர்டிக்கலை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது சொன்னது வேறு யாருமே கிடையாது, சேர்மனோட பெரிய பொண்ணு ரூனா தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அந்த ரெக்கார்டிங்கில் இருக்குது. இதை கேட்ட பார்க்குக்கு பயங்கர கோவம். உடனே ரூனாவை தான் பார்க்க வராங்க. ரூனாவை பார்க்க வந்துட்டு, நான் ஒரு முக்கியமான விஷயம் கிட்ட சொல்கிறதுக்காக தான் அக்கா வந்திருக்கேன் அப்படிங்கிறப்போ, என்ன சொல்ல போகிற, அப்படி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஏபி ஃபுட்ஸை நான் கிவ் அப் பண்ண போகிறதில்ல, ரொம்ப கஷ்டம், இடைக்கால சேர்மனாகவே இருந்தாலும் சேர்மனாக என் ஹஸ்பண்ட் ஜாங் இருக்காங்க, ஏபி ஃபுட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப லாஸில் தான் போயிட்டுருக்கு, மற்ற கம்பெனியோட லாபத்தில் சாப்பிட்டுட்ருக்கு, அதை நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. க்ளோஸ் பண்ண முடியாதுக்கா, நீ அதுக்கான முயற்சி எடுத்தாலும் அதை நான் விட மாட்டேன், அப்பாவோட உயில் பிரகாரம் போகணும் அப்படின்னா இப்படி தான் போகணும், அதனால் அந்த முடிவுக்கு நான் வந்துட்டேன், அப்பா ஏதோ ஒரு காரணத்துக்காக எனக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது எனக்கு புரிய வந்துருச்சு, அவரோட மகனா என்னால் நிறைய விஷயங்கள் அப்பாவுக்கு பண்ண முடியல, ஆனால் ஒரு கடைசி ஆசையை நிறைவேற்ற போகிறேன் அப்படிங்கிறப்போ குட் லக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக சொல்லிடுவா. வேறு எதையுமே சொல்லாமல் வந்துட்டு பார்க் வெளியே வந்துடுவாங்க. அதாவது இந்த ஆர்டிக்கலை வந்துட்டு என் அம்மாவை பற்றியும் அப்பாவை பற்றி ரிலீஸ் பண்ணது நீ தான் அப்படிங்கிறதையும் சொல்லாமல் வெளியே வந்துடுவாங்க. இவர் கரெக்டாக வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கும் யோன் காரில் வந்து இறங்கி, நீங்கள் இங்கே தான் வந்திருப்பீங்கன்னு தெரியும், உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக, ஏன் அப்படின்னு கேட்குறப்போ யோன் ஹேண்ட் ஷேக் பண்ணுற மாதிரி கை நீட்டுறாங்க. பார்க், இதுக்கப்புறமாக நம்ம சேர்ந்து வேலை செய்யலாம், சேர்ந்து முன்னேறி போகலாம் அப்படின்னு சொல்லி கை நீட்டுறாங்க. ஆனால் பார்க் ஹேண்ட் ஷேக் பண்ணாமல், அதாவது கை கொடுக்கும் அப்படின்னு குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருப்பாரு. எதுக்காக நம்ம 2 பேர் சேர்ந்து வேலை செய்யணும், அதுக்கான காரணம் என்ன, தூக்கி நீ பொடி வச்சு பேசுகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்போ, காலம் வர்றப்போ அது உங்களுக்கு புரியும் பார்க், எனக்கு வேணுங்கிற ஆன்சர் எல்லாம் எஸ்ஸா நோவா, என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு, சேர்ந்து முன்னேறதுக்கு உங்களுக்கு எஸ்ஸா நோவா, அதுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. பார்க் வந்து எஸ் அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட் ஷேக் பண்ணிடுவாங்க. எங்கே ரூனா அவளோட வேலையை பார்க்குறதுக்காக களத்தில் இறங்கிட்டா. அவள் வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றா. இது சித்திக்காரிக்கு தெரிய வரப்போ அவங்களால ஏற்றுக்க முடியறதில்ல. ஏன் ரூனா இப்படி பண்ணுறேன்னு கேட்குறப்போ, இதை பாரு, என் அப்பா எனக்கு கொடுத்துட்டு போன வீடு, இது என் பேரில் இருக்குது, நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. நீ என்ன வேணா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேப்பரை கிழிச்சு போட்டுருவாங்க. இது பாரு, இங்கே தான் வந்துட்டு உன் அப்பாவை நான் கல்யாணம் பண்ணிட்டு இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கேன், இங்கே தான் என் பையன் பார்க்க பெற்றெடுத்து வளர்த்துருக்கேன், இந்த வீட்டு யாருக்கா விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிறப்போ, அதுவும் பஞ்சாயத்து, அதுக்கெல்லாம் நான் வர முடியாது, மேலே போங்க, அங்கே சில ரூம்ஸ் எல்லாம் இருக்கும், அதில் ஒரு ரூம் என் பொண்ணு காணுது, அது நான் காட்டுறேன், அது எல்லாத்தையும் அங்கேருந்து வந்து நம்ம உடனே வெக்கேட் பண்ண ஆரம்பிச்சுட்டு எங்கள் திங்ஸ் வைக்கலாம் அப்படிங்கிறப்போ, நான் விட மாட்டேன், போலீஸ்க்கு கால் பண்ணுவேன்னு சித்தி சொல்கிறப்போ, தயவுசெய்து கால் பண்ணு, அப்போ தான் ஈஸியாக அந்த பிரச்சனை முடியும் ரூனா சொல்கிறா. ஏன் ரூனா இப்படி பண்ணுற, ஏன் இவ்வளோ க்ரூயலாக இருக்க, இதை பாரு, ஏன் அப்பா எனக்கு கொடுத்த விட நான் எடுத்துக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறப்போ இந்த பக்கம் பார்க்குக்கு அடுத்த பிரச்சனை,
ஏபி ஃபுட்ஸ் அந்த கம்பெனி ஏற்கனவே நல்லா போகலை, பயங்கர நட்டத்தில் போயிட்டு இருக்கு. ஆனாலும் அந்த கம்பெனிக்கு சில பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. இப்போ அவங்கள பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்க ஒவ்வொருத்தரையா போய் பார்த்து பார்த்து கெஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வீட்டில் நிலைமை சரியில்லை. அம்மா கால் பண்ணுறாங்க. இதை பாருடா கண்ணா, அம்மாவை பற்றியும் வீட்டை பற்றியும் கவலைப்படாத. அம்மா எப்பேற்பட்ட சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நான் வாழ்ந்துப்பேன். நீ ஏபி ஃபுட்ஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரணும், கம்பெனிக்கு நீ சேர்மன் ஆகணும் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இதை கேட்குறதுனா, பகல் கனவு காணலாம், நீ மத்தியான கனவு காண்ற போல இருக்கு அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு போயிடுவா. ஆக்சுவலாக ஏபி ஃபுட்ஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனி சரியா போல் லாஸில் போயிட்டுருக்கு. சீக்கிரம் திவால் ஆகிடும் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணதே இந்த ஸ்ரீஜா தான். அது அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு அதனால தான் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பின்வாங்குறாங்க, யாரும் இன்வெஸ்ட் பண்ண முன் வரதில்லை. இது காங்தேக்கு தெரிஞ்சது. காங்தே, நான் முன்னேறதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறப்போ, அதெல்லாம் உனக்கெல்லாம் பண்ண வேண்டியதே இல்லைம்மா, உங்ககிட்ட இருந்து தான் கற்றுக்கணும். ஏபி ஃபுட்ஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனி சீக்கிரம் திவாலாக போகுது அப்படிங்கிற நியூஸை நீ தானே லீக் பண்ணுற. ஏய், அதெல்லாம் இல்லையே, ஏன் அப்படி கேட்குற? எனக்கு நல்லா புரியுது. ஏன்னா இது உன்னை தவிர்த்து வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் வேறு யாராவது பண்ணாங்க அப்படின்னு ஈஸியாக மாட்டிப்பாங்க. ஆனால் லீக் பண்ணுறது நீ தான் தெரிஞ்சாலும் நீ பண்ண அப்படிங்கிறது கூட யாரும் காட்டி கொடுக்க மாட்டாங்க. அந்த தைரியம் தானே உனக்கு. அப்படிங்கிறப்போ அப்படியெல்லாம் இல்லை, அப்படியே பண்ணாலும் என்ன தப்பு இருக்குது? நான் என் அம்மாவோட சந்தோஷத்துக்காக பண்ணுறேன், என் அம்மாவோட ஆசைக்காக பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. இதை பாரு ஸ்ரீஜா, ஏபி ஃபுட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி விற்கணும் அப்படிங்கிற முடிவு எல்லார வீடும் எனக்கு தான் அதிகமாக இருந்தது. ஏன்னா மற்ற கம்பெனியோட லாபத்தை அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, பயங்கர நட்டத்தில் போயிட்டுருக்கு. ஆனால் இது சீட்டிங். நீ குறுக்குழியில் போய் ஜெயிக்க பார்க்குற, இது கண்டிப்பாக வந்துட்டு பார்க்குக்கு தான் சாதகமாகும் அப்படிங்கிறாங்க. காங்தே இது பாரு, இப்படியெல்லாம் கோப்படக்கூடாது. நான் என்ன பண்ணாலும் நீ ஓகே தான் சொல்லணும், ஹெல்ப் தான் பண்ணும் அப்படின்ட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சிருவா. இங்கே எம்ப்ளாயிஸ்க்கு மத்தியில் நிறைய காசிப் போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த மேனேஜ்மெண்ட் டீமுக்கு டைரக்டர் யார்? காங்தே. ஆனால் இந்த மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே டைரக்டர் யார்? ஸ்ரீஜா. என்னதான் பணக்கார வீட்டில் நம்மளோட டைரக்டர் காங்தே சார் வாக்கப்பட்டிருந்தாலும் அவங்க மனைவி அவரை விட ஒரு பொசிஷன் மேலே வந்துட்டாங்களா அப்படின்னு காசிப் பேசுகிறாங்க. இதெல்லாம் காங்தேக்கு உரைக்கிறதே இல்லை. ஏன்னா கேட்டு கேட்டு பழகிடுச்சு. அடுத்து பார்க் வந்து ஜாங்க பார்த்து பேசுகிறாங்க. இதை பாருங்க, எந்த பேங்க்ல எனக்கு லோன் கிடைக்க மாட்டேங்குது, இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பேக் அடிச்சிட்டு இருக்காங்க. கம்பெனி வந்து அது ஏபி ஃபுட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி திவாலாக போகுது அப்படிங்கிற நியூஸை யார் லீக் பண்ணுறது? அது நம்மளை தவிர்த்து யார் பண்ணிப்பாங்க அப்படின்னு கேட்குறப்போ, ஆக்சுவலாக அந்த ஏபி ஃபுட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இறந்து பண்ணுவோம் அப்பாவான சேர்மனோட ஆசை தான். அவர் எப்பவுமே எல்லாத்தையும் கரெக்டாக தான் வந்து கெஸ் பண்ணுவாங்க. இல்லை, அந்த கம்பெனி நல்லா வரும்னு எங்கள் அப்பாவுக்கு நம்பிக்கை இருந்திருக்கு, அதனால தான் என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. அது என் அப்பா எனக்கு கொடுத்த ஒரு சேலஞ்ச், அதுலேருந்து நான் பின்வாங்க மாட்டேன், யார் தடுத்தாலும் யார் ஹெல்ப் பண்ணலனாலும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து கிளம்புறப்போ, அப்புறம் ரூனா வந்து அந்த வீட்டுக்கு வந்துட்டா அப்படிங்கிறாங்க. என்ன, என் அம்மாவை உங்கள் ஒய்ஃப் ஃபோர்ஸ்ஃபுல்லாக துரத்த பார்க்குறாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை, என்னால் ரூனாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அப்படி தான் பண்ணுவா, அவளை தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிறப்போ, ஆனால் அதுதான் தெரியுங்களே, என்னைக்கு உங்களால் உங்கள் பொண்டாட்டியை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிருக்கு. ஆனால் அப்பா உயிரோட இருக்கிறப்ப அடிக்கடி சொல்லுவார், உன் அம்மாவை நீ தாண்டா பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் புரியல மிஸ்டர் ஜாங், இப்போ எனக்கு புரியுதுங்கிறாங்க. என்ன பார்க், சர்க்காசமாக எங்களை சொல்கிற மாதிரி இருக்குது? சர்க்காசமாக இல்லை, டேரெக்டாக தான். பசிக்கு வேட்டையாடுற மிருகங்களை கூட நம்பிடலாம், ஆனால் உங்களை மாதிரி சில உறவு முறைகளை பக்கத்தில் வச்சுக்கக்கூடாது அப்படின்ட்டு அங்கேருந்து பார்க் போயிடுவாங்க. ஆக்சுவலாக ஜாங் இந்த இடத்துலேருந்து அப்படி அப்படியே மாற ஆரம்பிச்சிருவாருங்க. சேர்மேன் ஆகிட்டார் இல்லையா, சேர்மேனாக இருக்கணுங்கிற ஆசை வரும். கொஞ்சம் அந்த ரூனா சொல்கிறதுக்கெல்லாம் வந்து தலையாட்ட ஆரம்பிச்சிருவாரு. தற்காலிக சேர்மேனாக இல்லாமல் நிரந்தர சேர்மேனாக ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த க்ரூயலான ஆசைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படிங்கிறதுக்கான ஆரம்ப புள்ளி இங்கிருந்து தான் ஆரம்பிக்கும். இங்கே சீன் அப்படியே கட் பண்ணால், சரி பொண்ணோட ரூமை வந்து க்ளீன் பண்ணலாமே அப்படின்ட்டு தூகியோட அம்மா வருவாங்க. பேப்பர்ஸில் அங்கிட்டு அங்கிட்டு கிடக்கும், க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ தூகி சொல்லியிருப்பாங்க, அம்மா என் ரூமை அப்படியே விட்டுடு, நான் என் கான்சன்ட்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன், திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன் அப்படின்னு இருப்பாங்களா. சரி, இதை கிளியர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவில் டேப்லெட் இருக்கான்னு செக் பண்ணுறப்போ டேப்லெட் முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக முடியலங்க, டெய்லி டேப்லெட் சாப்பிட்ற மாதிரி 2 டேப்லெட் எடுத்து வேற ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டே வந்திருப்பாங்க நம்ம யோன். ஏன்னா யோனுக்கு இந்த டேப்லெட் தேவைப்படாது, டேப்லெட் முடிஞ்சு போச்சு, எங்கிட்ட சொல்லவே இல்லையே அவள் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாம் அந்த ட்ராவெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே டேப்லெட்ஸ் இருக்குது. அப்போ டேப்லெட் சாப்பிடவே இல்லையா? இது எதுக்கு இங்கே கொண்டு வந்து நம்ம பொண்ணு ஒழிச்சு வச்சிருக்கா? ஹார்ட் சர்ஜரிக்கு அப்புறமாக டெய்லியும் கரெக்டாக டேப்லெட் எடுத்துக்கணும்ல டாக்டர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கம் பார்க் அவரோட கேபினுக்கு வர்றப்போ அங்கே நம்மளோட யோன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன தூகி, உனக்கு பழசில் ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கு, எப்போ பார்த்தாலும் எனக்கு முன்னாடி என்னோட ஆஃபீஸ் ரூமுக்கு வந்து எனக்கு இப்படிதான் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன், இப்போ வந்திருக்கிறத பார்த்தா பழசில் ஞாபகம் வந்துருச்சு போலியே, ஏன் பார்க் வரக்கூடாதா, உங்ககிட்ட பேசக்கூடாதா அப்படிங்கிறப்போ, என்னமோ தெரியல தூகி, நீ வந்து உன்னோட மனசில் வந்து என்னை வச்சுக்கல, உன்னோட மைண்டில் தான் என்னை வச்சிருக்கேன்னு எனக்கு தோணுது, பழைய தூகி பார்க்குற மாதிரியே இல்லை, என் முன்னாடி நிற்கிற இந்த தூகி அன்ஃபேமிலியராக எனக்கு தெரியுறா, போ தூகி, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறப்போ, ஏன் மனசுக்குள்ளே என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு பேங்க்கில் லோன்ஸ் கிடைக்கல, இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பேக் அடிச்சிட்டு இருக்காங்க, அதுக்கு காரணம் ஏபி ஃபுட்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி சீக்கிரமாக திவாலாக போகுது அப்படிங்கிற நியூஸை யாரும் லீக் பண்ணியிருக்காங்க,
அது எனக்கு தெரியுது. இதை சொல்கிறதுக்காக வந்தியா? நீ ரிப்போர்ட்டர் தானே, அதில் ஈஸியாக நீ கண்டுபிடிச்சிருப்பில்ல அப்படிங்கிறாங்க. நான் இங்கே வந்து அதுக்காக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளோப் மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, தூஹிக்கு பார்க்கு, அதை கொண்டு நீங்கள் வைக்கிறாங்க. நான் உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ நீங்கள் அதை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சிங்க, நான் உயிர் பொழைச்சேன். இப்போது இந்த குளோப் வந்து ஒரு மேஜிக் பண்ணும், அது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு வச்சுட்டு அங்கேருந்து தூக்கி கிளம்புவா. இங்கே என்னடி எல்லா பேங்க்குக்கு கால் பண்ணி அவனுக்கு லோன் கொடுக்கலான்னு ஸ்டாப் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ரூனா கேட்குறதுக்கு பண்ணிட்டேம்மா. பட் என்னதான் இருந்தாலும் நாம் அங்கிள் பார்க்கிட்டே பேசி சமாதானப்படுத்திக்கலாமா, ரொம்ப சீட்டிங்காக இருக்குமா அப்படிங்கிறப்போ வாயை மூடு, நம்மளுக்கு ஒன்று வேணும்னா எப்படி வேணாலும் அடைஞ்சிக்கலாம், அது ஒன்றும் தப்பில்லை அப்படிங்கிறாங்க. லிஃப்ட் கரெக்டாக ஓப்பன் ஆகுறதுக்கும் கரெக்டாக நம்மளோட யோன் பாஸ் ஆகுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஐயோ இது யோன் அப்படின்ட்டு பின்னாடியே ஓடி வருவா அந்த ஸ்ரீஜா. எல்லாம் நம்ம யோனுக்கு தெரியுது. அசால்ட்டாக பேஸ்மெண்ட்டுக்கு வந்து கார் ஏறி கிளம்பிடுவா. அது யோன் தான் காரை நிறுத்துங்கன்னு ஓடி வந்தாலும் அவள் ஓடி வருது சைட் மிரரில் தெரிஞ்சாலும் காரை நிறுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு வாங்க கிட்ட சொல்லிடுவாங்க. கார் பாட்டுக்கு வந்துடுச்சு. ஸ்ரீஜா அவளுக்குள்ளே சொல்லிக்கிறா, நான் ஏன் இந்த காரை நிறுத்துன்னு ஓடிட்டு இருக்கேன், உள்ளே இருக்கிறது பார்க்குறதுக்கு யோன் மாதிரி தான் இருக்குது, அது எப்படி பாசிபிள், யோன் தான் செத்து போயிட்டாலே, நாம தான் தப்பாக பார்த்துட்டோன்ட்டு அங்கேருந்து அவள் பாட்டுக்கு போயிடுவான். வந்துட்டு இருக்கிறப்ப வாங்க கேட்பாங்க, ஏன் வந்துட்டு காரை நிறுத்த வேண்டாம்னு சொன்னீங்க அப்படிங்கிறப்போ, ஒரு காலத்தில் நான் இப்படி தான் ஓடினேன், மூச்சரைக்க ஓடினேன், சில விஷயங்களை காப்பாற்றுறதுக்கு, சில விஷயங்களை தக்க வச்சுக்கிறதுக்கு. இப்போ தானே ஓட்டம் ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஓடட்டும் அப்படின்ட்டு ரிவெஞ்ச் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுறா யோன். எங்கள் வாங்கோட அப்பா காங்தேவோட அம்மா வந்து பார்க்க வர்றது என்ன, அவங்கள கொஞ்சிறது குழாவது என்ன. ஆனால் இவங்கள பொறுத்த வரைக்கும் வாங்கி என் பையன் அவனை ஏற்றுக்கிறேன், உன்னை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. என்ன டார்லிங், நம்ம 2 பேருக்கு பிறந்த பையன் தானே வாங்கு, அவனை ஏற்றுக்கிறேன் என்ன ஏற்றுக்க மாட்டேங்கிறியான்னு இவங்க கலாட்டா பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் அக்கா காரியை தான் காட்டுறாங்க. அக்கா காரிக்கு இந்த மந்த் வர வேண்டிய பீரியட் மிஸ் ஆகுது. ஐயோ இப்போ நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம்னு தெரிஞ்சால் வாங்க என்ன பண்ணுவான், வாங்க ஏற்றுப்பானா, அப்போ நான் ப்ரெக்னெண்ட்னா நான் வாங்க உடனே கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்க வீட்டில் ஏற்றுப்பாங்களா அப்படின்னு யோசிக்கிறான். வாங்கோட அப்பாவை கூட இவன் மீட் பண்ணியிருந்திருப்பா, கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க அப்படின்ட்டு இவளே கற்பனையில் சந்தோஷப்பட்டுக்கிறான். அதுக்கப்புறமாக வாங்குக்கு கால் பண்ணி, டார்லிங் லாஸ்ட் வாட்டி ஒரு ஐலாண்டுக்கு போனோம் இல்லையா, ஆமாம் போகலையே, போகணுன்னு இருந்தோம் போகலை, அப்போ கடைசி போட்டு மிஸ் பண்ணிட்டோம், நைட்டு ஒரு போட்லேயே நம்ம தங்க வேண்டியதாக போச்சு, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா காரி குழஞ்சு கேட்க, எப்படி மறக்க முடியும், ஞாபகம் இருக்குது, சரி இப்போ இதுக்கு அதெல்லாம் கேட்குற, சும்மா ஞாபகம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேட்டேன் அப்படின்ட்டு இவங்க காலை கட் பண்ணிவிடுவாங்க. இப்போ இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லலை, பட் அன்றைக்கி நம்ம ஒன்றா இருந்ததுனால தான் ப்ரெக்னெண்ட் ஆயிருக்கோம் அப்படிங்கிறது இப்படி சுற்றி வளைச்சு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இந்த பக்கமாக தாப்பாவோட கம்பெனிக்கு தான், அதாவது மிஸ்டர் பீக்கோட கம்பெனிக்கு தான் யோன் வந்திருக்கா. வந்துட்டு அப்பா பார்க் வந்துட்டு அந்த ஏபி ஃபுட்ஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனியை காப்பாற்றினா தான் அவருக்கு சொத்து கிடைக்கும், அவருக்கு ஷேர்ஸ் கிடைக்கும், கம்பெனிக்கு சேர்மன் ஆவார் தெரியுமா அப்படிங்கிறப்போ உயில் மேட்ரு எல்லாமே இந்த மிஸ்டர் பீக்குக்கு தெரிஞ்சிருக்குமா. அப்பா அந்த ஏபி ஃபுட்ஸ் கம்பெனி வந்துட்டு இந்த திவாலாகாமல் காப்பாற்றுங்களேப்பா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கப்பா, பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படிங்கிறப்போ, இல்லைம்மா அது ரொம்ப கஷ்டம், அது கிட்டத்தட்ட மூழ்கிற கப்பல் மாதிரி, அதில் பணம் போடுறது வேஸ்ட்டு தான் அப்படிங்கிறாங்க, ப்ளீஸ்ப்பா எனக்கு அந்த கம்பெனி வேணும்ப்பா, அதுக்காக ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறப்போ, பொண்ணு கேட்குறல அப்படின்னு சொல்லிட்டு இவரு சரின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமாக நம்மளோட யோன் வீட்டுக்கு வர சமயத்தில் பின்னாடி தூகி என்று ஒரு குரல், யாருன்னு திரும்பி பார்த்தா தங்கச்சி ரிப்போர்ட்டர். அவாய்ட் பண்ண முடியறதில்ல, அதனால் கூப்பிட்டு என்ன ஏதுன்னு பேசுகிறாங்க. உங்களுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சுன்னு கேள்விப்பட்டேன், அது மட்டும் இல்லாமல் என் சிஸ்டர் யோன் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நியூஸ் கழிச்சு தானே அங்கே போனீங்க, என்னோட சிஸ்டர் யோன் இறக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்களா என்ன எதுன்னு கேட்குறதுக்கு, இல்லை ஆக்சுவலாக உங்கள் சிஸ்டர் தான் பார்க்க போனேன், ஆனால் யோனை வந்து என்னால் மீட் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படிங்கிறப்போ, இது பாரு இதுக்கப்புறம் என்னை வந்து பார்த்து தொந்தரவு பண்ணாது, இதுக்கப்புறம் ரிப்போர்ட்டரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோன் எழுந்து வர்றப்போ, தூஹி மேடம் ப்ளீஸ் இதுக்கப்புறமாக நான் ஏதாவது ஒரு நாள் உங்களை தள்ளி நின்று பார்த்துட்டு போயிடுறேனே, ஏன்னா என் சிஸ்டர் யோனுக்கும் உங்களுக்கும் ஒரே முகம், என் அம்மாவும் என் அக்காவும் பார்த்தா கூட அப்படின்னு ஆரம்பிக்கிறப்போ, ப்ளீஸ் யோனோட ஃபேமிலியில் யாருக்கும் என்னை பற்றி நீ சொல்லக்கூடாது, அவங்க இறந்து போன பொண்ணை பார்க்குற மாதிரி என்னை வந்து பார்க்குறது எனக்கு பயங்கரமான நியூசன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோன் அங்கேருந்து வந்துடுவாங்க. ஏன்னா இப்பொழுதுக்கு நம்ம யோன் அப்படிங்கிறது தெரியவும் கூடாது, அது தெரிஞ்ச பிரச்சனை வேறு மாதிரி போயிடும், ஸோ தூக்கியாக தான் இருக்கணும்னு நினைக்கிறான், அதனால் அப்படியே ரொம்ப ஹார்ஷாக பேசி அனுப்பிச்சிடுறான். அதுக்கப்புறமாக தூகியோட அப்பா மிஸ்டர் வீக் வந்து கால் பண்ணி பார்க்கிட்ட பேசுகிறாங்க, நீ ஃப்ரீயாக இருந்தனா வெளியே வாப்பா, இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒத்துக்கிறாங்க. இங்கே சீன் அப்படியே கட் பண்ணால், இங்கே மேடாக இருந்திருப்பாங்க இல்லையா, பல வருடங்களாக மேடாக இருந்தவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ரூனா மாற்றி வச்சுருக்கா, அது ரூனா வீட்டில் மேடாக இருந்தவங்களும் இங்கே போட்டுட்டு, இது சித்திக்காரிக்கு பிடிக்கவே இல்லை, உனக்கு பிடிக்கலன்னா இருக்காத போ, யாரும் நீங்கள் இருக்க சொன்னா அப்படிங்கிறாங்க. சித்திக்காரி செம கோவமாங்கிறது வந்துடுவாங்க. பின்னாடியே பார்க் வந்துட்டு என்னது இது எதுன்னு கேட்குறதுக்கு, இதை பாரு இது என் வீடு, நான் இப்படி தான் இருப்பேன், அப்படிங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு உங்கள் அம்மாவை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போயிடுங்க அப்படிம்பாங்க. அம்மாட்ட பேசலான்னு பார்க்கு வந்தால் அவங்க ஹஸ்பண்டோட சேர்மேன் ஃபோட்டோவே தூக்கி கீழே போட்டுருவாங்க. ஏமா இப்படி பண்ணுற, எதுக்கு அவர் இப்படி பண்ணாருன்னு தெரியவே இல்லைடா, எனக்கு என்னமோ உங்கள் அப்பா இப்படி பண்ணியிருக்க மாட்டாருடா, அந்த உயிலேற மேனுப்புலேட் பண்ணியிருக்காங்கடா அப்படிங்கிறப்போ, அம்மா புரிஞ்சுக்கோமா, ரூனா நமக்கு முன்னாடியே இந்த வீட்டில் இருந்திருக்கா, அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோ, அவள் குழந்தையா இருந்த பிறந்து இந்த வீட்டில் ஓடி ஆடி வளர்ந்துருக்காமா, அதனால தான் அப்பா கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறப்போ, அப்போ
நம்மளுக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. நீ கவலைப்படாத, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க, நான் அவள் என்ன பண்ணாலும் சரிட எதிர்த்து நிற்பேன், அவளே முடியாமல் இந்த வீட்டை விட்டு போகிற மாதிரி பண்ணுற பாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக பார்க்க ஓகேமான்னு சொல்லிட்டு வெளியே வர்றதுக்கும் இந்த 3 ஜீவராசிகளும் வந்து நிற்கிது. அப்போ ஜாங் கேட்பாங்க, ஏதாவது வெளியே வீடை பார்த்துட்டு போய்க்கலான் இருக்கியா பார்க்க அப்படிங்கிறாங்க. இல்லை, அம்மா வர்றதுக்கு தயாராக இல்லை, ஆனால் என் ஒய்ஃப் ரூனா பற்றி உனக்கு தெரியுமா, ரொம்ப ஸ்டபன் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, வீடு பெருசாக தானே இருக்குது, இங்கே 2 பேருக்கு நீ இடம் இல்லாமையோ போய்டும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக ரூனா வர்றதுக்கு, ரூனா வந்ததுக்கப்புறமா தான் சொல்லணும்னு பார்க்க நினச்சிருந்துருப்பாங்க. ஏபி ஃபுட்ஸ் கம்பெனி திவால் ஆகாமல் நான் காப்பாற்றிட்டேன் அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் ஷாக்கு. எப்படி நடந்தது, ஏது நடந்தது, ரூனாலா எங்கடா போய் கொள்ளையடிச்சு அப்படின்னு கேட்பா. கொள்ளையெல்லாம் அடிக்கலை, தூகியோட அப்பா மிஸ்டர் பீக் அவர் தான் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னதும் ஏற்றுக்கவே முடியல இவங்களால. தூகி வீட்டுக்கு வர தூகியோட டேபிள் மேலேயே இவ மாத்திரை சாப்பிட்ட மாதிரி பாவலா பண்ணி மாத்திரையை பதுக்கி வச்சிருந்தா இல்லையா, அதை கண்டுபிடிச்சி மேலே வச்சிருக்காங்க. ஐயோ, அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ, தூகி எதுக்கு ஃபேக் பண்ண, மாத்திரையெல்லாம் சாப்பிட்ட மாதிரி ஏன் கணக்கு காட்டினேன், ஏன் சாப்பிடாம இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லுடி சொல்லு, உனக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, இந்த மாத்திரைகளை வந்து நீ 2 நாள் கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது, எத்தனை நாள் ஸ்கிப் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கதறப்போ, அம்மா எனக்கு இந்த மாத்திரை தேவைப்படாதுமா அப்படின்னு சொல்லிடுவா. இங்கே சீனை அப்படியே கட் பண்ணா இவங்க ரூமை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா வந்து காங்தேவை கூப்பிட்டு வருவாங்க. இது வந்து மாமா பார்க்கோட ரூம், நம்ம ரூம் இதாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. காங்தேக்கு பிடிக்கல. ஸ்ரீஜா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸ்ரீஜா அப்படிங்கிறப்போ, காங்தே பேசாம இரு, அம்மாக்காக நம்ம எல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஆனால் பாரு, மாமா பார்க் பயங்கர கில்லாடியாக இருக்காரு, அந்த தூகியை வச்சு அவங்க அப்பாவை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கிட்டாங்க பார்த்தியா. சரி, மிஸ்டர் பீக்கை பற்றி உனக்கு எதாவது தெரியுமா என்ன ஏதுன்னு கேட்குறதுக்கு, அவர் நிறைய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு, நிறைய ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காரு, அது போக கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் எல்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்காரு, அவரெல்லாம் பெரிய ஆள், அவரெல்லாம் மாமா பார்க்கோட கை கோத்தா மாமா வலிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா சொல்லுவாள். அது மட்டும் இல்லாமல் மாமா பார்க்குக்கு அந்த தூக்கியத்தை கட்டி வைக்கிறதாக இருந்தது, எல்லாம் சரியாக தான் போயிட்டு இருந்தது, கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகிற ஸ்டேஜ் தான். ஆனால் அதுக்குள்ள ஒரு ஆக்சிடென்ட் நடந்து தூக்கிக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு அப்படிங்கிறாங்க. இத்தனையும் சொல்கிறாளே தவிர்த்து தூகி எப்படி இருப்பா ஏது இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ரீஜாவே பார்த்தது இல்லையா. இங்கே ரூனாவால் ஏற்றுக்கவே முடியறதில்ல. அது எப்படி முடியும், நாம தான் இவ்வளோ வச்சுருக்கிறோமே, அடுத்தவங்க ஏதோ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கட்டுமே, போனால் போதுன்னு விடுற மனசு இருக்குமா அவளுக்கு, இருக்கவே இருக்காது. இதை தடுக்கணும், நிறுத்தணும், ஒழிக்கணும்னே வந்து பேசிகிட்டு இருப்பா. ஜாங் இருந்துட்டு, இதை பாருமா எல்லாம் கரெக்டாக போகுது அப்படிங்கிறப்போ நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, சீட்டிங் பண்ணி ஜெயிக்க முடியும்னு நினைக்காத, அப்படி சீட்டிங் பண்ணுறப்ப நம்ம தோற்று போய்டான்னு தான் அர்த்தம் அப்படிம்பாங்க. நீங்கள் பேசாமல் இருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நான் பார்த்துக்கிறேன்றவா ரூனா. அதுக்கப்புறமா அங்கே தான் பார்க்க வந்து அவங்க அம்மா கிட்டே சொல்லுவாங்க, இந்த மாதிரிமா ஏபி ஃபுட்ஸ் கம்பெனி வந்துட்டு திவால் ஆகாமல் காப்பாற்றியாச்சு, அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணது வந்துட்டு தூகியோட அப்பாவான மிஸ்டர் பீக்கு தான் அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த ஏபி ஃபுட்ஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சுன்னா எல்லாம் பார்க்கெல்லாம் வந்துடும். சரிடா கண்ணா, அம்மா வந்து நல்ல வைராக்கியத்தோடு இருந்துக்கிறேன், நீ ஜெயிச்சிருடா அப்படிங்கிறாங்க. அம்மா இதை பாரு, நம்மளுக்கு மென்டல் பீஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், நம்ம வேணால் வெளியே போயிடலாமா, வேறு வீட்டுக்கு போயிடலாமா, அப்போ நம்ம கூட தாமா இருப்பார் அப்படிங்கிறதுக்கு, இல்லைடா நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அம்மாவை வந்து மீறி எதுவும் பேசவும் முடியறதில்ல, அம்மாவுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும் இல்லை இந்த வீட்டோட. சரி விட்டுட்டு இவங்க ரூமுக்கு வந்துடுவாங்க. லோன் கொடுத்துட்டு போயிருந்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த குளோப், மேஜிக் குளோப், அதை கொண்டு வந்துட்டு வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிறாரு பார்க். இதை ஃபஸ்ட்டு எனக்கு கிஃப்டாக கொடுத்தது நீ தான் தூகி, நீ ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ நான் கொடுத்தேன், இன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து நீ கொடுத்த, இது ஒரு மேஜிக் பண்ணுன்ட்டு. நிஜமாவது மேஜிக் பண்ணிடுச்சுன்னு அப்படியே பார்த்துட்டு இருப்பாரு. இந்த பக்கம் அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க தூகியோட அம்மா. இதை பாருங்கள், இந்த புள்ள மருந்து மாத்திரையில் சாப்பிடாம இருக்கான், என்ன எதுன்னு தெரியல, எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது, நீங்கள் எகைன் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன் அப்படிங்கிறாங்க. இதை பாருங்கம்மா, நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், நான் சொன்னதுனால தான் உங்கள் பொண்ணு மருந்து மாத்திரை எடுத்துக்காமல் இருக்கா. என்ன சொல்கிறீங்க, ஆமாம் அவளுக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்க இல்லையா, அதுக்காக இவ்வளோ வருடங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டதுலேயே அவள் நல்லா தேறி வந்துட்டா, இதுக்கப்புறமாக தேவைப்படாது, அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டுருவாங்க. அது நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, இல்லைம்மா நான் டக்குன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, நீ உடனே பதறி போயிடுவேன், ஹெல்த்துக்காக சாப்பிடுன்னு கம்பல் பண்ணுவேன், அதனால தான் உனக்கு தெரியாமல் ஒழிய வச்சேன் அப்படிம்பாங்க. என் பொண்ணு நல்லா இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வெளியே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் யோன் மட்டும் உள்ளே வருவா. ஆக்சுவலாக இந்த டாக்டர்கிட்ட தான் யார் என்னங்கிறது எல்லாத்தையுமே வந்து யோன் சொல்லிட்டான், நான் தூகி கிடையாது, நான் யோன், நடந்தது இதுதான், என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பாருமா யோன், நான் வந்து நீ சொன்ன மாதிரி உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டேன், ஏன்னா என்ன பாடுபட்டிருந்தாலும் மிஞ்சி போன 3 மாதங்கிறதே கஷ்டம் தான் தூகி உயிரோடு இருந்தது. ஸோ எப்படி இருந்தாலும் இறந்து தான் போயிருப்பா, தூகியோட இடத்துல ட்வின் சிஸ்டரான நீ வந்துட்டேன்னு சொல்லிட்டு இத்தனை கதைகள் சொன்னதுனால தான் நான் அந்த அம்மா கிட்ட நீ சொன்ன மாதிரியே வந்து சொல்லி வச்சுருக்கேன். ஆனால் அவங்களோட பொண்ணு தூகி அவள் இறந்து போயிட்டா அப்படிங்கிறது அந்த குடும்பத்துக்கு தெரியணுமா, அதை மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லிடுமா அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியோன் வர்றப்போ, தூகி என்ன நீ போய் டாக்டர் கிட்ட தனியாக பேசிட்டு வர்ற, இல்லைம்மா இப்போது மருந்து மாத்திரை சாப்பிடாம இருக்கேன் இல்லையா, எதுக்கோ அடுத்த ஷெட்யூல் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன், ஒரு வாட்டி வந்து எக்ஸாமின் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாருமா, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. நல்ல வேலைடி, நீ ஆரோக்கியமாக இருந்தாலும் எனக்கு போதும் அப்படின்ட்டு நமக்கு ரொம்ப சந்தோஷம். தூகியோட அப்பாவை தான் காட்டுறாங்க.
ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இவரு தாங்க இப்போ நம்ம யோனுக்கு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற அந்த கிளாஸில் எடுத்துட்டு இருக்காரு. என் பொண்ணு எப்படி படிக்கிற என்ன ஏதுன்னு கேட்குறது. ஐயோ ரொம்ப நல்லா படிக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸை எடுத்து நடத்துகிற அளவுக்கு நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்குது, அதில் திறமை இருக்குது. நான் உங்கள் பொண்ணுக்கு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட கிளாஸில் எடுக்கிறப்போ இந்த பொண்ணு ரிப்போர்ட்டராக இருந்த பொண்ணு என்ன தெரிய போகுதுன்னு நினச்சேன். ஆனால் இல்லை, அவளுக்கு வந்து அந்த படிப்பில் ஒரு வெறி இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை கேட்குறப்ப மிஸ்டர் பிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாம் பெற்ற குழந்தைங்க நல்ல அறிவோடவும் நம்மளோட பிஸ்னஸை காப்பாற்றுற அளவுக்கு திறமையோடவும் இருக்காங்க அப்படின்னு கேட்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படிங்கிறப்போ கரெக்டாக நம்ம யோன் வருவாங்க. வாமா துஹி, உன்னை பற்றி தான் சார்கிட்ட பேசிகிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் போயிடுவார். இவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். நீ வந்து ஒரு பிஸ்னஸை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு தெரியிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரொஃபஸர் சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அதுக்கப்புறமாக பார்க்குக்கு மிஸ்டர் பிக்கு கால் பண்ணி, இதை பார்க்கு நான் வந்து உன்னோட ஏபி ஃபுட்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இடத்துல பிஸ்னஸ் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக என் சைட்லேருந்து நான் ஒரு ஆள் அனுப்பி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலை கட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் இங்கே ரூனாக்கு அப்படியே மண்டையில் பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஏபி ஃபுட்ஸ் கம்பெனி மட்டும் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சுன்னா எல்லா ஷேர்ஸும் பார்க்குக்கு போயிடும், அடுத்த சேர்மன் அவன் ஆயிடுவான். என்ன பண்ணுறது அப்போ இந்த வீடு மட்டும் தானே நம்மளுக்கு மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டக்குள்ள என்னவோ பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால 7 தான் பார்க்கோட அம்மா இருப்பாங்க. ஃப்ளவர் வேஸில் ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் எது ஃப்ளவர்னே என்னால் சொல்ல முடியல, அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்க, நீயும் தான் ரூனா ப்ரிட்டியாக இருக்க அப்படின்ட்டு அந்த அம்மா கடனேன்னு சொல்லும். ஆமாம், துஹியோட அப்பாவான மிஸ்டர் பிக்கு கிட்ட நீ போய் ஹெல்ப் கேட்டியா, உன் பையனுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குற? இல்லை கேட்குறேன், ஆக்சுவலாக நான் ஹெல்ப் கேட்டிருந்திருப்பேன், அது எனக்கு மைண்டில் இருந்தது. ஆனால் அதுக்குள்ளே அவரே ஹெல்ப் பண்ணிட்டாரு. இல்லை, பொதுவாக ஆண்களுக்கு எவ்வளோ வருடங்கள் ஆனாலும் முதல் காதல் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே பசுமையான நினைவாக இருக்கும். மிஸ்டர் பிக்கு நீ தானே ஃபர்ஸ்ட் லவ், ஸோ அதை வச்சு கேட்டேன் அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு கோவம் வருது. இவங்களும் பதிலுக்கு வந்து அதே மாதிரி குத்தி காட்டெல்லாம் பேசுகிறாங்க. நான் ஜாங்கு கிட்ட ஜாங்கோட ஃபர்ஸ்ட் லவ்வான மினியை பற்றி பேசணும். மினியை எந்த அளவுக்கு காதலிச்சாரு தெரியுமா, நீ தான் அவர் குழந்தைய வயிற்றுல சுமந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்க கட்டிக்கிட்ட அப்படிங்கிறாங்க. ரூனாக்கு நம்மளுக்கு இது தேவை தான், நாம் அவளோட காயத்தை கிளறி பார்க்கலாம் அப்படின்னா அவன் நம்ம காயத்தை கீறி பார்க்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. பார்க்கோட அம்மா பாட்டுக்கு எழுந்து போகிறப்போ, இதை பாரு, தூஹிக்கும் பார்க்குக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி எந்த ஐடியாவும் வச்சுக்காத. ஏன் வச்சுக்கிட்டா என்ன தப்பு, அவங்க 2 பேருக்கு ஆல்ரெடி கல்யாணம் பண்ணலான்ட்டு தான் இருந்தோம். தூஹிக்கு ஆக்சிடென்ட்டில் பழசெல்லாம் மறந்து போயிடுச்சு அப்படிங்கிறதுனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை, நீ தூஹிக்கு பார்க்க கட்டி வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் எப்படி உன் ஃபர்ஸ்ட் லவ்வான மிஸ்டர் பிக்கு கூட கொஞ்சம் கொள்ளாக முடியும் அப்படிங்கிறப்போ அப்படியே அருவருப்பாக இருக்குது, செம கோவம் வருது. வார்த்தை அளந்து பேசு. சரி, நீ எப்படி பேசுவ, நீ பண்ணுற காரியத்துக்கு ஏற்ற மாதிரி தானே உன் புத்தி சாக்கடையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக பார்க்கோடாமல் வந்துடுவாங்க. வந்தவங்க சேர்மன் ஃபோட்டோவை பார்த்துட்டு, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, நானே உங்கள் பொண்ணை அழிச்சிருவேன் போல இருக்குது, உங்கள் பொண்ணை அழிக்கிற அளவுக்கு அவர் ரகசியம் என்கிட்ட இருக்குது, அதை நான் சொல்லாமல் இருக்கணும்னு எனக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, ஒரு பெரிய ரகசியம் இருக்குது, அது நம்மளுக்கு பின்னாடி தெரிய வரும். இங்கே ஸ்ரீஜா வந்துட்டு ஆஃபீஸில் பார்த்துட்டு ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நம்மளோட ஃபேமிலியே கம்பெனிக்குள்ளே இருக்கிறது சந்தோஷமாக இருக்குதுடி அப்படிங்கிறாங்க. ரூனா, பேசாமல் இருமா, நெப்போட்டிசம் மூலியமாக தான் நான் இவ்வளோ பெரிய பதவிக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா நம்ம மார்க் பண்ணுறாங்க, பண்ணிட்டு போகிறாங்க. உங்கள் அப்பா சேர்மேனாக இருக்கா, அதனால உங்களுக்கு இந்த பதவி கிடைக்குது, வேணா அவங்க அப்பனையும் சேர்மேன் ஆக்க சொல்லு, அப்போ அவங்க கம்பெனிக்கு அவங்க பசங்களை தவிர்த்து வேறு யாராவது ஏதாவது பொசிஷன் கொடுப்பாங்களான்னு பார்த்துடலாம். அதனால் மார்க் பண்ணுறவங்களெல்லாம் வந்து காதில் வாங்கிக்கக்கூடாது. அப்புறம் உன் மாமன் பார்க்க அசால்ட் எடுத்துக்காத, ஏபி ஃபுட்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனிக்கு ஃபண்டை கொண்டு வர வச்சுட்டான், இதுக்கப்புறம் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா, காங்தே பார்த்துக்குவான் அப்படிங்கிறப்போ, இதை பாரு, காங்தேவை அதிகமாக உன்னை ரூல் பண்ண விடாத, நீ எடுக்கிற முடிவு எல்லாத்தையுமே அவனை கேட்டு எடுக்காத, நீ ஒரு முடிவெடுத்து அவனை செய்யவை, அவனை உன் நாய் மாதிரி வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையும் காங்தே இந்த ரூமுக்கு வரப்போ கேட்டுவான், செம கோவம் வருது. பண்ணுறதெல்லாம் பித்தலாட்டத்தனம், இதில் செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேற. இந்த பக்கமாக வாங்க பார்க்கறதுக்காக அக்கா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவா. இங்கே வாங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இருக்காங்க, நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நான் வாங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறாங்க. தூகியோட அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓ, வாங்கோட கேர்ள் ஃப்ரெண்டா நீ, வாமா வந்து உட்காந்து சாப்பிடு, வாங்க கொஞ்சம் வெளியே போயிருப்பான், வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. நல்லா உட்காந்து சாப்பிட்ருக்கா. வாங்க வந்ததும், டேய் வாங்க சொல்லவே இல்லை, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப அழகாக இருக்காடா அப்படின்னதும், அங்கே வந்து பார்த்த வாங்கக்கு என்னன்னு தெரியல, யார் சோறு கொடுத்தாலும் தின்றுவியாடி அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வெளியே கூப்பிட்டு வந்து ரொம்ப ஹாஷாக பேசிடுவான். ஏதோ பெரிய கோடீஸ்வர வீட்டு பொண்ணு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, கடைசியில் சோறு நாளையிற. ஏய், இப்போ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், நான் அங்கே வந்தேன், அங்கே ஒரு லேடி இருந்தாங்க, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னதும் சாப்பிடுமான்னு சொன்னாங்க, சாப்பிட்டதுல என்ன தப்பு இருக்குது, காசு பணம் இல்லாமனு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. பார்த்தா அப்படி தான் தெரியுது, எப்போ பார்த்தாலும் சோறு நனைஞ்சிட்ருக்கா அப்படின்னது வர்ற கோவத்தில் பலார்னு ஒன்று கொடுத்துட்றா. இப்படியெல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காது, எனக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது, பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் 2 பக்கம் வந்துடுவாங்க. அதுக்கப்புறமாக வீட்டுக்கே வராங்க நம்ம யோன், யாரை பார்க்கறதுக்கு, பார்க்கோட அம்மாவை பார்க்கறதுக்கு தான். ஆனால் என்ன, வீட்டில் வேறு யாருமே இல்லை, எல்லோரும் கம்பெனியில் இருக்காங்க. நீ வந்தது ரொம்ப சந்தோஷமா, உன்னை பார்த்தா நிம்மதியாக இருக்கும், நான் தான் கூப்பிட்டு விட்டதும் வந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிப்பாங்க. இங்கே சீன் அப்படியே கட் பண்ணா,
காங்தே, ஸ்ரீஜா 2 பேர் வந்துட்டு இந்த ஜாங் கிட்ட பேசுவாங்க. என்னன்னா ஏபி ஃபுட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்துட்டு திவாலாகாமல் மாமா பார்க்கு தடுத்துட்டாரு. ஆனால் அது தற்காலிக சொல்யூஷன் தான். கம்பெனி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி காட்டணும் இல்லையா? அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். டவுன் சைஸ் அப்படிங்கிறத பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. டவுன் சைஸ் அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஃபுட் கம்பெனிலெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் குவான்டிட்டிக்கு வந்து கம்மியாக கொடுக்குறது, குவான்டிட்டி கம்மி பண்ணிட்டு ஐட்டம்ஸை கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறது. ஆனால் அதோட குவான்டிட்டி கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த ஐடியா யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஆக்சுவலாக இது வந்து ஸ்ரீஜாவோட ஐடியா தான். ஆனால் இது காங்தேவோட ஐடியா அப்படின்னு சொன்னது காங்தேக்கே ஷாக்கிங்காக இருக்கும். பரவாயில்ல காங்தே, உன்னை அமெரிக்கா அனுப்பிச்சு படிக்க வச்சது வீண் போகலை, எல்லாத்தையும் நம்ம சூப்பராக டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுருவாங்க. காங்தே கேட்பாங்க, இந்த ஐடியா உன்னோட தான், ஆனால் நான் தான் இந்த ஐடியா கொடுத்து நீ ஏன் ஸ்ரீஜா சொன்னேன்? ஏன் காங்தே சொல்லக்கூடாது? அப்பாக்கு அப்புறமாக இந்த கம்பெனிக்கு நீ தான் சேர்மேன் ஆகணும். அப்போ இந்த மாதிரி நல்ல நல்ல ஐடியாஸ்லாம் நீ கொடுத்ததாக தான் இருக்கணும். அப்படிங்கிறப்போ இதை பாரு ஸ்ரீஜா, உங்கள் அப்பாக்கு அடுத்தது நான் சேர்மேன் ஆகணும்னா அது என்னோட உழைப்பாக இருக்கட்டும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன் காங்தே அப்படி பேசுகிறேன்? நான் உன்னோட ஒய்ஃப், உனக்கு ஹெல்ப் பண்ண என்ன தப்பு அப்படிங்கிறாங்க. நான் காங்தே கோவமாக தான் இருக்கான். அதுக்கப்புறமாக்க இந்த கம்பெனிக்குள்ளே காங்தோட அம்மா வராங்க, கூடவே வாங்கோட அப்பாவும் வராங்க. என் பையனை பார்க்குறதுக்கு என் கூட நீ எதுக்கடா வர அப்படின்னு கேட்குறதுக்கு, இதை பாரு டார்லிங், உன்னோட மூத்த பையன் எனக்கு பிறக்கல அப்படின்னாலும் உன் பையன் என் பையன் மாதிரி தான் அப்படிங்கிறாங்க. நீ ஒன்றும் வர தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க அப்படின்னா ஸ்ரீஜாவை பார்க்கறதுக்காக தான். ஆனால் அங்கே வந்து பார்த்ததும் அந்த போர்டில் சீஃப் டைரக்டர் ஸ்ரீஜான்னு இருக்கும். என்னம்மா இது, என் பையன் காங்தே டைரக்டர் தான், நீ சீஃப் டைரக்டராக இருக்க, அவனை விட உன் பொசிஷன் கொஞ்சம் ஹையாக இருக்கே, பொண்டாட்டி விட புருஷன் தானே ஹையாக இருக்கணும் அப்படிங்கிறப்போ, ஐயோ அதான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு சீக்கிரம் ப்ரமோஷன் கிடச்சிடும் அப்படிம்பாங்க. ப்ரொமோஷன் கிடைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், பொண்டாட்டி வந்து புருஷனை விட பெரிய பதவியில் இருக்கான் அப்படின்ட்டு அவனை நிறைய பேர் மார்க் பண்ணுவாங்க. சரி அதெல்லாம் விடு, இப்போ நான் எதுக்கு தெரியுமா வந்தேன்? நீ சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகணும், அதுக்கு தான் இந்த ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன். இது சாதாரண ஸ்வீட் கிடையாதுமா, இதில் நிறையா வந்துட்டு சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்காக நட்ஸ் இதெல்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க. நீ டெய்லியும் வந்து எதையும் மறக்காமல் சாப்பிடணும், ஓகேவா அப்படிங்கிறாங்க. இங்கே சீனை அப்படியே கட் பண்ணால் பார்க்கோட அம்மாவும் நம்ம யோனு தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறமாக அவர் உயிரை படித்தாங்கம்மா. அதுக்கப்புறம் எல்லா தலைகீழாக மாறிடுச்சு. அம்மா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஆரம்பத்தில் சில விஷயங்கள் சரியாக போகாத மாதிரி தெரியும், போக போக பர்ஃபெக்டாக போகும் அப்படிங்கிறாங்க. நீ பேசுறது ஆறுதலாக இருக்குடி தங்கம் அப்படின்ட்டு இருக்கிறப்போ அப்போ தான் கரெக்டாக வெளியே வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கம்பெனிக்கெல்லாம் போயிட்டு ரூனா வருவா. வந்தவ என்னது ஒரு புது ஹேண்ட்பேக் இங்கே இருக்குது, யாராவது என்ன பார்க்க வந்தாங்களா, என்ன கிச்சனில் சவுண்டு கேட்குது அப்படின்னு பார்க்க வர்றப்போ லைட்டாக நம்ம இவன் அப்படியே திரும்பி உட்காந்துப்பாங்க. யார் என்னதுன்னு கேட்குறதுக்கு, நம்ம பார்க்குக்கு பார்த்தோம் இல்லையோ பொண்ணு தூஹி, மிஸ்டர் பீக்கோட பொண்ணு அப்படிங்கிறப்போ, அப்படியா என் தம்பியை கட்டிக்க போகிற பொண்ணோட முகத்தை கொஞ்சம் காட்டேமா பார்க்கலாம் அப்படிங்கிறப்போ யோன் அப்படியே எழுந்து நின்று தன் முகத்தை காட்டிட்டா. அந்த முகத்தை ரூனா பார்த்துட்டா, ஷாக்கும் ஆயிட்டா.